நாளிலே முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த நாளிலே நான் இந்த செய்திக்கு தலைப்பாக வைத்திருப்பது த கிரேட்டஸ்ட் பேட்டில் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். இந்த தலைமுறையினுடைய பெரிய ஒரு யுத்தம். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பேட்டில் ஆஃப் திஸ் ஜெனரேஷன்? இந்த தலைமுறையில் நம்ம வாழ்கிறோம். இப்போ இந்த அரசியலை பற்றி பேசணும். அரசியலில் கூட நம்ம எல்லாருமே சொன்ன ஒரு காரியம், இந்த மாதிரி அரசியல் வரலாறுல நடந்ததே இல்லைப்பா. இதெல்லாம் நம்ம சந்திக்காத, கேள்விப்படாத, நம்ம காலத்தில் இருக்கிற வயதானவர்கள் அவங்கெல்லாம் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிற ஒரு காரியம், இந்த மாதிரி நடந்ததே இல்லைப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, எப்படியோ இருக்கட்டும். இப்போ இந்த காலத்தில் தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒரு பேட்டில், ஒரு யுத்தத்தில் ஒன்று ஈடுபடுகிறோம். அது இந்த தலைமுறையில் இருக்கிற யுத்தம் என்ன? இப்போ யுத்தம்னா ஒன்று, நம்ம ஏற்கனவே நம்ம சபையில் பல ஆண்டு காலமாக ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பற்றி பேசுகிறோம். எபேசியர் 6:12 வச்சு நம்ம சொல்கிறோம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியத்தை இந்த நாளில் உங்களோடு பேச போகிறேன். நம்மளுடைய இந்த தலைமுறை ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்கக்கூடியதான இந்த வாலிப தலைமுறைகள் இருக்காங்க இல்லைங்களா, இளம் தலைமுறையினர், அவர்களுடைய வாழ்க்கையிலும் இனி வரப்போகிறதான அடுத்த தலைமுறையிலும் என்ன விதமான யுத்தம் இருக்க போகிறது, அதை குறித்து இந்த நாளில் உங்களோடு பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வெவ்வேறு காலகட்டத்தில் பிறந்தவங்களா இருப்பதுனால நம்ம எல்லாரையுமே அவரவர் பிறந்த காலத்தில் அந்த அழுத்தத்திற்கு ஏற்றவாறு ஒரு குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா 1950, 60, 70 பிறந்தவங்கலாம் பூமர்னு சொல்லுவாங்க, பேபி பூமர். அதனால தான் கிண்டல் அடிக்கிறது, பூமர் அங்கிள் அப்படின்லாம் திட்டுறாங்க இல்லைங்களா, கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா. பூமர் அங்கிள்னா வேற ஒன்றும் கிடையாது, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறந்தவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2K கிட்ஸ், அதுக்கப்புறம் ஜென்சின்னு சொல்லுவாங்க, ஜென்சி, அடுத்தது ஜென் ஆல்ஃபா. இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக அடுத்து ஜென் பீட்டா வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருவருடைய மன விருப்பங்கள், அவரவருடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர், சமுதாய பின்னணி, குடும்பத்தின் பின்னணி, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், இதெல்லாவற்றையும் வச்சு ஒவ்வொரு மனுஷனும் எவ்விதமாக யோசிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கலாஜிக்கல் செக்ரிகேஷன், மன அளவிலே இவர்களை பிரித்தால், இவர்கள் யோசிக்கக்கூடிய திறன்களை பிரித்தால் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி பிரிச்சாங்க. சரிங்களா? இப்போ இந்த பிரச்சனை தான் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும். இப்போ நீங்க சொல்றது உங்க பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடியல, உங்க பிள்ளைகள் சொல்றது உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னா என்ன அர்த்தம்? உடனே நம்ம என்ன சொல்றோம்? ஏஜ் டிஃபரன்ஸுங்க அப்படின்னும் இல்லையா, வயசு வித்தியாசம். அந்த வயசு வேற, இந்த வயசு வேற, அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. சரி, இப்போ காலங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த காலம் வேறன்னு சொல்ற இப்போ இருக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்க, இவங்களை விட இன்னும் பயங்கரமா இருப்பாங்க இல்லையா. இப்போ நீங்க உங்களுடைய வாலிப காலத்துல உங்க அம்மா அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களா? சொல்லுங்க. இல்ல, புரிஞ்சிக்கல. இப்போ அதே மாதிரி நம்ம வாலிப பிள்ளைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியல. இப்போ அவங்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் பிறந்தாலும் இதே தான் நடக்கும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான நுணுக்கமான வார்ஃபேர், யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச போகிறேன். சரி, இந்த நாளிலே ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடக்கிறது அப்படின்னா, பொதுவா அந்த யுத்தத்திற்கு அடிப்படையா, யுத்தம் அப்படின்னாலே என்னது, ஒரு ராஜ்யம் இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும். ரொம்ப முக்கியமா யுத்தம் செய்யறதுக்கு ஆயுதங்கள் வேண்டும் இல்லையா, வெப்பன்ஸ் வேணும். ஆனா நான் இன்னைக்கு பேச போகிறதான இந்த பேட்டில், இந்த தலைமுறையிலே வாழ்கிற நீங்கள், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறையினர், இவர்கள் சந்திக்கிறதான ஒரு பெரிய ஒரு யுத்தம். இது ஆயுதத்திலும் இடத்திலும் ராஜ்யங்களிலும் அல்ல, வார்த்தைகளினாலே ஏற்படுகிற ஒரு பெரிய ஒரு யுத்தம், வார்த்தையின் யுத்தம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியதான யுத்தம் என்ன யுத்தம்ங்க? வார்த்தையின் யுத்தம். சரி, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக உலக தோற்றத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ முதல்ல முரட்டாட்டம்னு என்ன அர்த்தங்க? முரட்டாட்டம்னு என்ன அர்த்தம்? சிம்பிளா யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். முரட்டாட்டம்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நியதியும் ஒரு ரூலும் இருப்பதற்கு எதிராய் செயல்வது, அதுதானே முரட்டாட்டம். ஆமா தானே? இப்போ உதாரணத்துக்கு குடும்பத்துல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்கன்னா, அந்த பிள்ளை கீழ்ப்படியாமலே இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? முரட்டாட்டம் பண்ற பிள்ளைன்னு சொல்லுவோம். இப்போ முதல்ல ஹியூமன் ஹிஸ்டரிக்கு முன்னாடியே முரட்டாட்டம்னு ஒன்று இருந்தது. எங்க இருந்ததுங்க?
எங்க இருந்தது? யாராவது சொல்றீங்களான்னு பார்க்கலாம். மனிதன் எல்லாம் உருவாவதுக்கு முன்பதாகவே முரட்டாட்டம் ஒன்று இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு சொல்லுங்க. கரெக்ட், பரலோகத்துல இருந்துச்சு. பரலோகத்துல தான் முதல் முரட்டாட்டத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்துச்சு? அங்க தேவ தூதர்கள் இருந்தாங்க. அங்க இருந்ததான ஒரு மனுஷன், ஒரு தூதன், அவனு கூட இருந்ததான அவனுடைய கூட்டாளிகள், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறதான தேவனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க? ஒரு முரட்டாட்டம் செய்யறாங்க. அந்த முரட்டாட்டம் எப்படிப்பட்ட முரட்டாட்டமா இருக்குதுன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் கவனிச்சு பார்க்கணும். சரி, இப்போ முரட்டாட்டம் என்பது குறைவுள்ள அழிவுள்ள குடும்பத்திலேயோ இந்த மாதிரி தேசத்திலேயோ ராஜ்யத்திலேயோ நடந்தா பரவாயில்ல. இந்த முரட்டாட்டம் எங்க நடந்துச்சு தெரியுமா? இருக்கிறதுலே பெர்ஃபெக்டான பிளேஸ் நம்ம எதை சொல்லுவோம்? பரலோகம். முரட்டாட்டம் நல்லா கவனிக்கணும். நீங்க இதனுடைய பாராடாக்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய எதிரும் புதிருமான தன்மையை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா கவனிக்கணும். எல்லாரும் என்னை பாருங்க. இப்போ இருக்கிறதுலேயே பெர்ஃபெக்டான பிளேஸ் அப்படின்னா அதை நம்ம எதனா சொல்லுவோம்? தேவன் வீட்டு இருக்கிறதான அவருடைய சிங்காசனம் இருக்கிற பரலோகம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பரலோகத்துல எந்த குறைவும் இல்லை. இன்ஃபேக்ட் பரலோகத்தை பத்தி சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குது, அங்க பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை, தாகம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்ட், பயங்கர. அதாவது அந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனை நீங்க வார்த்தையில விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பெர்ஃபெக்டான நேர்த்தியான ஒரு இடத்துல என்ன நடக்குது? ஒரு முரட்டாட்டம் ஒன்று வருது. இப்போ இந்த முரட்டாட்டத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். சரிங்களா? என்ன நடந்துச்சு? இப்போ முரட்டாட்டம் அப்படின்னா, அங்க போய் லூசிஃபர் ஏதோ ஒரு பாவம் செஞ்சனால அவன் அங்கிருந்து தள்ளி விடப்படலை. அவன் ஏதோ ஒரு பாவம் புதுசா, இது என்ன நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை அவன் செய்யல. புதுசா ஏதோ ஒரு காரியத்தை அவன் உருவாக்கல. அங்க அவன் செய்த ஒரு காரியம் அதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இன்னைக்கு நம்ம பார்க்கிற யுத்தத்தினுடைய அது சாராம்சமா இருக்குது. என்ன தெரியுங்களா? தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்ததான அதிகாரத்திற்கு விரோதமாக ஒரு கேள்வி எழுப்பினான். நல்லா நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். லூசிஃபர் அங்க போய் திருடல, கொலை பண்ணல, எதுவும் பண்ணலப்பா. நல்ல ஒரு தேவதூதனா தேவனை ஆராதிக்கிற ஒரு கேரூபாக, செரூப் அப்படின்னு இருக்கு அவனை பற்றி. கேரூப் அவன் என்ன? தேவனை ஆராதிக்கும்படியாக உருவாக்கப்பட்டவன். தேவனுடைய சாயலினுடைய மகிமையினாலே ரிஃப்ளெக்ஷன், அதாவது காட்ஸ் க்ளோரியை ரிஃப்ளெக்ட் பண்ணும்படி உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு தூதன். அங்க அவன் புதுசா நூதனமா ஒரு பாவம் செய்யல, எதுவுமே பண்ணல, திருடல, கொல்றது, அந்த மாதிரி எந்த அநியாயமும் இல்லை. ஒண்ணு செஞ்சான். என்ன செஞ்சானா, அதிகாரத்திலிருந்து வருகிற சத்தம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பேசுகிற சத்தத்திற்கு எதிராக ஒரு சத்தத்தை அவன் எழுப்பினான். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். அவன் சண்டை போடல, கத்தி எடுக்கல, ஈட்டி எடுக்கல, மிகாவேல் தூதனோட சண்டையெல்லாம் நடக்கல. முதல்ல வந்தது என்னது? ஒரு யோசனை. அந்த யோசனையிலிருந்து பிறந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டு லூசிஃபரோடு இருந்ததான அவனுடைய கூட்டாளிகள், கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், 1/3 தூதர்களுடைய சேனைகளிலே 1/3 அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். யாரோட விழுந்தவங்க? லூசிஃபரோட விழுந்தவங்க. சோ பாவம் நடக்கல, அக்கிரமம் நடக்கல, அநியாயம் நடக்கல. ஆனா ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அதிகாரத்திற்கு விரோதமான ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையிலிருந்து பிறந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நம்பி கூட்டத்தோடு கூட மேலிருந்து கீழே இறங்கினதான 1/3 தூதர்கள். நான் சொன்னது இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப முரட்டாட்டம் எங்க? பூமியில கீழ்ப்படியாமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க ஆரம்பிச்சிருச்சு? பரலோகத்துல ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அடுத்த கேள்வி நமக்கு வருது, அப்ப பரலோகத்துல போய் எப்படிங்க பாவம் வரும்? பரலோகத்துல எப்படி இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்க முடியும்? பரலோகத்துல அதுல பரலோகம் தான் நம்முடைய அல்டிமேட் டைம் இல்லையா? நம்ம எதுக்காக வாழ்றோம்? இந்த பூமியில தெய்வ சித்தத்தை நிறைவேற்றணும் ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம எங்க போனோம்? பரலோகத்துக்கு போறது. அங்க எதுக்காக போறோம்? இங்க இருக்கிற எந்த பிரச்சனையும் அங்க இல்லைன்றனாலதான் நாங்க போறோம். அதுக்கு தானே தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. ஆனா அங்கேயே இந்த பிரச்சனை நடந்திருக்குது. ஏன்? இந்த கேள்வி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நல்ல மகிமை நிறைந்த இடம், பூரணத்திற்கு மறுபெயர்னா அது பரலோகம் தான் சொல்லக்கூடிய ஒரு இடம். ஆனால் அந்த இடத்திலிருந்து ஒருவன் முரட்டாட்டம் பண்ணி கீழே விட தள்ளப்பட்டான். என்ன பிரச்சனை? ஏன் அவனுக்கு அங்க இருக்கிற மகிமை என்னாச்சு? ஏன் அந்த மகிமை அவனால பார்க்க முடியலையா? அவன் நல்லா தெரியும், சிங்காசனத்துல வீற்றிருக்கிறதான தேவன் யார் என்று தெரியும். அவராலே தான் இவன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதும் அவனுக்கு நல்லா தெரியும்.
அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக தான் இவன் உருவாக்கப்பட்டான்னு தெரியும். இரவும் பகலும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிக்கிறதுக்காக தான் அவனை உருவாக்கி இருக்கிறாருன்னு தெரியும். ஆனா அவனுடைய சிந்தையில எழும்பின ஒரு எண்ணம். சரிங்களா? சோ முதல்ல அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 14வது அதிகாரம் 12 15 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஏசாயா 14, ஐசாயா சாப்டர் 14 verse 12 to 15. 12 15 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதிகாலையின் சேர்ந்து வாசிப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. வாசிங்க. நான் வானத்திற்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். போதும். இப்போ நல்லா கவனிக்கணும். இவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான்? மகிமை நிறைந்த ஒரு இடம். நான் சொன்ன மாதிரி அங்க நீங்க ஒரு 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 தூசி அளவுக்கு கூட அங்க பாவத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. மகிமை நிறைந்த பூரணம், மகிமை நிறைந்த ஒரு இடம். சரிங்களா? சோ இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை வச்சுதான் இன்னைக்கு நம்ம மேற்கொண்டு எல்லா காரியங்களும் நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாயை அப்படின்றது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தலைமுறையிலே நாம் சந்திக்கிறதான பெரிய யுத்தம் என்பது என்ன? ஒரு டிசப்ஷன், ஒரு மாயை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க, இந்த இளம் மக்களை வசியப்படுத்தினது எதுவுமே இல்லைங்க, கையில் இருக்கிறதான போன் தான், சோசியல் மீடியா தான் இன்னைக்கு மனுஷனுடைய ஒட்டுமொத்த என்ன சொல்றது வாழ்க்கை சக்கரமும், அதாவது வீல் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாழ்க்கை சக்கரம். அது இன்னைக்கு எதை நம்பி தான் இருக்குது? மனுஷனுடைய வாழ்க்கை சோசியல் மீடியாவை நம்பி தான் இருக்கிறது. சோசியல் மீடியா தான் எல்லாத்தையுமே பண்றாங்க, சோசியல் மீடியால எல்லாத்தையும் சாதிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த அமைப்பு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னவா மாறும்னு நமக்கு தெரியல. ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், பிசாசு ஏமாற்றும்படி தந்திரமிட்டு இருக்கிறதான ப்ளூ பிரிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ப்ளூ பிரிண்ட் மாறவே இல்லை. ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட் மேல இருக்கிறதான அந்த அமைப்புகள்ல என்ன ஆயிட்டு இருக்கு? ஸ்ட்ரக்சர்ஸ், மேல இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாறுது. ஆனா அடியில இருக்கிற ஃபவுண்டேஷன் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுங்களா? டிசப்ஷன், மாயை. சரிங்களா? பிசாசு பரலோகத்துல இருந்து தள்ளப்படுறதுக்கு முன்னாடி அவன் அந்த நிலையில, அதாவது அவன் தூதனா இருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்ப அந்த வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? அதிகாலையின் மகனாகிய விடிவில்லையே, நீ என்னென்னலாம் நினைச்ச அப்படின்லாம். ஏறுவேன், பாருங்க என்னன்னா இருக்கு பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அடுத்ததா வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். 5 காரியத்தை சொல்றாரு. யாரு? விழுந்து போன லூசிபர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இவ்வளவு காரியங்களை சொல்றாரு. இப்போ இதுதான் ஒட்டுமொத்த ஹியூமன் ஹிஸ்டரி, மனித வரலாற்றினுடைய மாயையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. இப்போ இன்னைக்கு இதை வச்சுதான் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ டிசப்ஷன் நல்லா கவனிக்கணும். இந்த மாயைன்றது ஒரு நாளும் என்விரான்மெண்ட்டை பொறுத்து, அதாவது நம்மை சுற்றி இருக்கிற சூழலை பொறுத்து மாறுவது இல்லை. அது எப்படி தெரியுங்களா மாறுது? நல்லா கவனிக்கணும். இதுதான் முக்கியமான ஹைலைட். இதை பத்தி தான் பேச போறோம். டிசப்ஷன், மாயை என்பது நாம் இருக்கிற இடத்தை பொறுத்தது அல்ல. மாயை என்பது நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளுகிறதுல இருக்கிறது. இன்டர்பிரேஷன். நான் திரும்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நம்முடைய சபையை பற்றி பேசும் பொழுது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், ஒரு வசனத்தை நான் சொன்னேன். என்னது? அது மகள் என்ன பண்ணணும்? உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவான்னு நான் சொன்னேன். இது சொன்ன உடனே ஒருத்தங்களுக்கு அது என்ன ஆயிடுச்சு? நான் சொன்னது சபையை பத்தி சொன்னேன், உங்களுடைய பழைய நிலையெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்ன உடனே மகளை பெற்ற ஒரு தாய்க்கு சமக்கம் வந்துருச்சு. நான் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிள்ளைய பெற்றிருக்கிறேன், நான் என் பிள்ளைய அப்படியே விட்டுருணுமா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பாருங்க, நான் சொன்ன விளக்கம் என்னது? சபையில் இருக்கிற நம்முடைய பழைய சுபாவங்கள்லாம் விட்டுட்டு இயேசுவில் நம்ம இருக்கணும், அப்ப அவர் பிரியப்படுவார்ன்ற அர்த்தத்தில் நான் சொன்னேன். ஆனா புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணாங்க?
அதை வேறு விதத்துல தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல, அப்படிதான் அவங்க புரிஞ்சிக்கும்படி பிசாசு அவங்களுடைய மூளை பகுதி என்ன பண்ணிட்டான், குழப்பிட்டான். இப்போ இதுதாங்க இன்டர்பிரேஷன். என்னன்னா, இங்கிருந்து சொல்லப்படுற காரியம் ஒண்ணு, ஆனா அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய செவிகளிலும் மனதிலும் விழுகிறதான காரியம் வேறு ஒன்று. சொல்றது புரியுதுங்களா? இங்க இதுதான் நடந்துச்சு. என்னன்னா, நான் சொன்ன மாதிரி மகிமை நிறைஞ்ச இடம், பரலோகத்துல சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் ஒரு நாளும் அவருடைய வாயிலிருந்து பொய் வரவே வராது. அவர் பொய்யுரையாத தேவன். ஆமா தானே? சரி, இப்ப அவர் அங்கிருந்து சொன்ன எல்லாமே அவர் உண்மையும் சத்தியத்தை மாத்திரம், சத்திய விளம்பி, அவர் சத்தியத்தை மாத்திரம் பேசுகிறவர். இப்போ அவர் பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளை இந்த லூசிஃபர் இருந்தா பாத்தீங்களா, நல்லா கவனிக்கல எல்லாரும் பாருங்க. இந்த லூசிஃபர் என்ன பண்றான்னா, இவர் ரீஇன்டர்பிரட் பண்றான். அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அங்கிருந்து நான் இங்கிருந்து ஆளுகை செய்யறேன், நீங்க எல்லாரும் நீ பணிந்து கொள்ளுங்க, இதுதான் அந்த அஜெண்டா, ஹெவன்லி அஜெண்டா இதுதான். ஆனா அங்க இருக்கிற அந்த லூசிஃபருக்கு மாத்திரம் வேறு விதமா உனக்கு தோணுது. என்னன்னா, நான் எதுக்கு உங்களை ஆராதிக்கணும்? கரெக்டா அப்படிதானே யோசிக்கிறான். நான் எதுக்கு உங்களை தொழுது கொள்ளணும்? இப்போ இவனோட நிக்கல, இவன் என்ன பண்றான், இவனை ஃபாலோ பண்ண இவனுடைய கூட்டாளிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் அவனை மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? சோ பேசிக்கலா அங்க நடந்தது என்ன தெரியுங்களா, மாயை ஒரு செயலாக வடிவம் எடுக்கவில்லை. மாயை என்பது ஒரு யோசனையாக ஒருத்தருக்கு வந்துச்சு. அந்த யோசனையால அங்க ஒரு கூட்டம் பாதிக்கப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து மேல இருந்து என்ன பண்ணப்பட்டாங்க, மகிமையை இழந்து அவர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். இப்போ இதே சாயல தான் பிசாசு என்ன தெரியுங்களா பண்றான், இந்த பூமியிலே மக்கள் விடும்படியாக, மாயைக்கு உட்படும்படியாக பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். சோ டிசப்ஷன் நல்லா கவனிக்கணும். மாயை என்பது ஒரு நாளும் சூழலை பொறுத்தது அல்ல, நம்ம எப்படி அதை புரிந்து கொள்ளுகிறோம்ன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? இதை பற்றி மேற்கொண்டு நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். சோ முதலாவது நான் சொன்ன மாதிரி இந்த வீழ்ச்சி, அதாவது மனுஷன் பாவம் செய்து, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போறதுக்கு முன்னாடியே பரலோகத்துல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, பாவம் செய்யல, வெறும் தாட்டு தான் வந்துச்சு, எண்ணம் தான் வந்துச்சு. அந்த எண்ண வார்த்தையா வடிவமைக்கப்பட்டது. அவர் சிங்காசனம் போடல, யோசிச்ச உடனே என்ன பண்ணிட்டார், அங்கிருந்து அவர் தள்ளப்பட்டார், கீழே தள்ளப்பட்டார். யாரு? லூசிஃபரும் அவனோடு கூட இருந்ததான கூட்டாளிகளும். சோ முதலாவது இந்த முதல் வீழ்ச்சி என்பது எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுங்க, அந்த மாயையை பற்றியதான புரிதல். டிசப்ஷன் என்ன? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, நான் திரும்ப இன்னொரு டைம் சொல்றேன். தேவனை பொறுத்த வரைக்கும், தேவன் பரலோகத்தில் என்ன பண்றாருங்க, வீற்றிருக்கிறார். அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவரை தூதர்கள் எல்லாம் அவரை வணங்கி பணிந்து கொள்ளும்படியாக தான் உருவாக்கப்பட்டாங்க. கரெக்டா? இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவதா, இந்த உருவாக்கப்பட்ட அந்த பர்பஸை விட்டுட்டு, அந்த நோக்கத்தை விட்டுட்டு ஒருத்தனுக்கு ஒரு கேள்வி வருது, நான் எதுக்கு அவரை வணங்கணும், சிங்காசனத்துல எதுக்கு அவர் உட்காரணும், ஏன்னா அவர் மாதிரி போய் உட்காரக்கூடாதா அப்படின்னு ஒரு யோசனை தான் வந்துச்சு. இப்போ இந்த யோசனை நான் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு, இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் பரவுற மாதிரி, ஏதாவது பொய்னா டக்கு டக்குன்னு பரவிடும் பார்த்தீங்களா. சத்தியம் ஒரு நாளும் பரவாது, ஆனால் பொய் எப்படி இருக்கும், தீயா பரவிடும். அந்த மாதிரி பரவி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்த்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ ரிபல் பண்றாங்க, அவங்க முரட்டாட்டம் பண்றாங்க. எதனால? பாவம் நடக்கல, தேவனுடைய அதிகாரத்திற்கு எதிரான ஒரு யோசனை ஒன்று மாயையாக சிந்தையில அவங்களுக்கு வந்திருக்கு போல. யாருக்கு? லூசிஃபருக்கு வந்துச்சு. அது அப்படியே ஒட்டு மொத்தத்தையும் பாதிச்சிருச்சு. சரி, இப்ப மேற்கொண்டு நம்ம அப்படியே இதை பத்தி நம்ம படிக்க போகிறோம். இப்போ லூசிஃபருடைய நோக்கம் என்ன? ஏசாயா 14:12 நம்ம வாசிக்கிறோம். அவனை பற்றி வாசிக்கும் போது, இஸ் ஷைனிங் ஒன், சன் ஆஃப் த டான், விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. சோ அவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அவன் தேவனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கும்படி உருவாக்கப்பட்டவன். நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கும்படி உருவாக்கப்பட்டவன். ஆனா எப்போ அவன் என்ன நினைச்சானா, அது எதுக்கு அவருடைய வெளிச்சத்தை நான் பிரதிபலிக்கணும், என் வெளிச்சத்தை நானே கொடுக்கிறேனே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். நல்லா கவனிக்கணும், அவன் அந்த செயலை செய்யலைங்க, ஒரு சிந்தனையில தான் வந்துச்சு, யோசனையில தான் வந்துச்சு. யோசிச்ச உடனேயே அது ஒரு மாயையாக மாறிவிட்டது. ஏன்னு சொல்லி சொன்னா, அங்க சிங்காசனத்துல சத்தியத்தை விளம்புகிறதான ஒருவர் பேசுகிற வார்த்தைக்கு எதிராக என் சிந்தையில எழும்புகிறதான ஒவ்வொன்றுமே ஒரு மாயை என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணுதுங்க, இழுத்துட்டு போகுது. இப்ப அதையே இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கொஞ்சம் அப்படியே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை,
கர்த்தருடைய வசனத்தை தேவனுடைய பிள்ளைங்க பேசும்போதும் சரி, வசனத்திலிருந்து அவர்கள் நேரடியாக வாசிக்கும் போதும் சரி, அதோடு கூட என்னுடைய மனம் இணங்கி, ஆமா ஆண்டவர் இதுதான் சொல்றாரு, ஆண்டவர் இதை வேணான்றாரு, ஆண்டவர் இதை செய்ய சொல்றாருன்னு சொல்றத என் மனசு இணங்காம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை, மாயை என்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுறேன். நான் சொல்றது புரியுதா? நீங்க பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. எப்ப சத்தியத்திற்கு எதிரான ஒரு காரியம், ஒரு யோசனை ஒண்ணு மூளையில வருதோ அப்பவே என்ன ஆயிடுறோம், நம்ம மாயைக்கு உட்படுகிறோம். புரியுதுங்களா? அப்ப மாயைக்கு விட்டு கொடுக்கிறது ரொம்ப ஈஸி, சத்தியத்துக்கு நிக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப சொல்றேன், கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கடினம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்ற வசனத்தை நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. மனசுல ஒரு யோசனை வந்தாலே அது என்ன ஆயிடுது, என் சிந்தையிலே சத்ருவானவன் அரணை கட்டி ஒரு மாயைக்குள்ளாக என்னை போட்டு அழுத்துவதற்கான ஒரு வாசலாக அது மாறிவிடுகிறது. இப்போ இவ்விதமாய் இருந்ததான அந்த லூசிஃபர் அவன் கீழே விழுந்து அழிக்கப்பட்டான். எசேக்கியேல் 28:17 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அதே விழுந்து போன தூதனை பற்றி எசேக்கியேல் 28:17 நம்ம வாசிக்கிறோம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. எசேக்கியேல் 28:17. இந்த ஃபேன் கொஞ்சம் பக்கம் வரீங்களா? எசேக்கியேல் 28:17 சேர்ந்து வாசிப்போம். உன் அழகினால் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இப்ப பாருங்க, இங்க அந்த விழுந்து போன தூதனை பற்றி சொல்லப்படுகிறது. என்ன அவன் என்ன சொல்றான், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. ஏன்னா ரொம்ப அழகா தான் தேவன் உருவாக்கினார். அழகு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, உள்ள பிரைடு வந்துருச்சு. இன்னைக்கு அறியாமலே, அறிந்தோ அறியாமலேயோ எல்லாருக்குள்ளயும் என்ன இருக்கு தெரியுங்களா, ஒரு பெருமை ஒன்று இருக்குது. நம்ம யாருமே சொல்ல முடியும், என்கிட்டலாம் பெருமைலாம் இல்லைங்க, நான் என்னைய மாதிரி தாழ்மையான மனுஷன் யாருமே இல்லைன்னா சொல்லவே முடியாது. அப்படி சொன்னோன்னாலே பெருமையினால தான் அதை சொல்றோன்னு அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பெருமை நல்லா கவனிக்கணும். சரி, இப்ப பாருங்க, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அப்போ ஞானம் தேவனால கொடுக்கப்பட்டுச்சு. யாருக்கு? லூசிஃபருக்கு. தேவனை ஆராதிக்கும்படியே அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அந்த டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த விஸ்டம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, எப்போ தேவனுடைய சிங்காசனத்துக்கு போய் நான் சீட்டு போடுவேன், அங்க போவேன்ற எண்ணம் வந்த உடனேயே இந்த விஸ்டம், இந்த ஞானம் என்ன ஆயிடுச்சுங்க, அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அது கெட்டு போயிடுச்சு. அப்படித்தானே போட்டிருக்கு, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை நீ கெடுத்தாய். ஸோ அப்போ தூதர்கள் எல்லாமே ரொம்ப ஞானவான்களாக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு தூதன் மாத்திரம் என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவனுடைய அதிகாரத்துக்கு விரோதமா யோசிச்ச உடனேயே ஞானம் அங்க மழுங்கி போச்சு. அடுத்து என்ன சொல்றாரு, உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இப்போ பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்கிறதான விஷயம். இப்போ முதல்ல இந்த லூசிஃபர் விழுந்து போன தூதனை பற்றி பார்க்கிறோம். இந்த விழுந்து போன தூதனுக்கு இருந்ததான பிரச்சனை என்னதுங்க, பாவம் செஞ்சாரா, தப்பு செஞ்சாரா? இல்ல. பாவமான இடத்துல இருந்தாரா? இல்ல. இன்ஃபேக்ட் அவர் இருந்தது பெர்ஃபெக்டான இடம். அப்ப அங்க நடந்தது என்ன, தேவனுடைய அதிகாரத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு யோசனை. அப்ப நம்முடைய யோசனைகள்ல தான் முக்காவாசி பிரச்சனை நடக்குது. பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, நம்முடைய சிந்தை என்பது என்னதுங்க, போர்க்களம் இல்லையா? அதிகபட்சமான யுத்தம் நடக்கிறதான இடம் எதுங்க, சிந்தை, நம்முடைய மூளை பகுதி. இதுல நம்ம ரொம்ப கவனமா, என் மூளையில வரக்கூடிய எண்ணங்கள் யோசனைகளை குறித்து நான் ஜாக்கிரதையா இருந்தேன்னு சொல்லி சொன்னா, நிச்சயமா என்னுடைய வாயின் வார்த்தைகளிலும் சரி, என்னுடைய செயல்களிலும் சரி, நான் இன்னும் தேவனுக்கு பிரியமானவன் என்ன பண்ண முடியும், என்னால இருக்க முடியும். அப்போ நிறைய பேரு சபைகளை விட்டு, தேவன் ஏற்படுத்தினதான அமைப்புகளை விட்டு, குடும்பங்களை விட்டு, ஊழியங்களை விட்டு பிரிந்து போகிறவங்க ஆசீர்வாதம் இல்லைங்க, இங்க தேவன் இல்லைங்கன்றனால பிரிந்து போல. எதனால தெரியுங்களா பிரிந்து போறாங்க, அவங்களுடைய வழிகள், அதாவது அவங்க நினைச்ச மாதிரி இங்க இல்லை. கர்த்தருடைய வசனம் அவங்க நினைச்ச நினைப்புக்கெல்லாம் அவங்க தேவனுடைய வசனம் என்ன பண்ண மாட்டேனுது, செயல்பட மாட்டேனுது. அதனால வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க நினைச்சது நடக்கல, உடனே என்ன பண்றாங்க, கிளம்பி போயிடுறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வசனம், இப்போ நீங்கள் நான்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே வசனத்தை படிக்க ஆரம்பித்தோம். நீங்கள் படித்த உடனே எல்லாத்தையுமே அப்படியே ஆமோதிச்சிட்டீங்களா? இல்லை.
நீங்க படிக்கும் போது, நீங்களும் நானும் படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயத்தை இந்த வசனம் தப்புன்னு சொல்லுச்சு. ஆமா தானே? ஆமா தானே? தப்புன்னு சொன்ன உடனே நான் என்ன கோவிச்சுக்கிட்டு, என்ன வசனம் உங்க வசனம் இப்படி சொல்லுது, நான் வரமாட்டேன் போ அப்படின்னா எனக்கு தான் நஷ்டம். ஆனா நான் என்ன பண்ணேன், அந்த வசனம் தப்புன்னு சொன்ன உடனே என் வாழ்க்கையை நான் திருத்துறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். கரெக்டுங்களா? இந்த ஒப்பு கொடுத்தல் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணியிருப்பேன், கர்த்தருடைய வசனத்துக்கு எதிர்த்து நின்று நான் வெளியே கிளம்பி போயிருப்பேன். இப்போ இதுதான் நடந்த பிரச்சனை. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவர் விளம்பின வார்த்தை அந்த தூதனுக்கு நேரா, அதாவது அங்க இருக்கிற அவரை ஆராதிக்கிற எல்லா தூதர்களுக்குமாக இருக்கிறதான ஒரே ஒரு பொறுப்பு என்னன்னா, இரவும் பகலும் அவர் என்ன பண்ணணும், ஆராதிச்சுட்டே இருக்கணும். அதாவது பூமியை உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் தூதர்களை கர்த்தர் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி, பூமி உருவாக்குறதுக்கு முன்னாடி தூதர்களுக்கு என்ன வேலை இருந்துச்சுங்க? இப்போ ஒருவேளை எனக்காக நியமிக்கப்பட்ட தூதரை போய் ஆண்டவர் கூப்பிட்டானா, இந்த பில்லிக்கு செக்யூரிட்டி வேலை கொடுத்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுப்பா, ஆண்டவர் வேணான்னு சொல்ற இடத்தெல்லாம் போய்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு நான் செக்யூரிட்டி வேலை கொடுக்கறதான்றது மேபி என்னுடைய தூதன் போய் என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதெல்லாம் பூமி உருவானதுக்கு அப்புறம். ஆனா மனுஷனே உருவாக்கப்படல, உலகமே உருவாக்கப்படல, அதுக்கு முன்னாடி தூதர்கள் இருந்தாங்க இல்லையா? இப்போ இவங்களுடைய வேலை என்னவா இருந்துச்சு? 24 hours என்ன வேலை உங்களுக்கு? ஆராதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இரவும் பகலும் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு தான் உருவாக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிக்கணும். ஆனா இங்க சம்வேர் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர், ஒரு தூதர் யோசிச்ச யோசனையினால ஒரு மாயை ஒன்று உருவாகி, அந்த மாயையினாலே அவர் கூட 1/3 ஒரு கூட்டம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா கீழே தள்ளப்பட்டாங்க. இப்போ இதுதான் இன்னைக்கு செயல்படுகிற மக்களுடைய சிந்தையிலே காணப்படுகிற மாயையினுடைய அடித்தளமாக இருக்கிறது. எவ்ரிதிங் should have a foundation இல்லையா? எந்த ஒரு காரியமும் பெரிய அமைப்பா வரணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? அஸ்திபாரம் இருக்கணும். ஆமா தானே? இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசாங்கமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், இது எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திபாரம் இருக்கு. என்ன தெரியுங்களா? மாயை, டிசப்ஷன். இத பிசாசு எங்க பண்ணிருக்கிறான்? பரலோகத்திலே பண்ணிட்டான். அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை கொண்டு வந்து, அதனுடைய ப்ளூ பிரிண்ட்டை கொண்டு வந்து தான் என்ன பண்ணாங்க, பூமியில கொண்டு வந்து அதை வச்சான். இப்ப அடுத்த பகுதிக்கு நிரப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் விழுந்து போனவனை பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அது எப்படி பூமி கொண்டு வருகிறான்னு பார்க்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்ப நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் பாருங்க, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் கவனிக்கணும். இப்போ இது நமக்கு தெரியும், இந்த சர்ப்பம், அதாவது பாம்பின் வழியாக பிசாசு வந்து பேசினா அப்படின்றது தெரியும். ஸோ விழுந்து போன தூதன் தான் அப்படின்னு நமக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல வந்த உடனே, எடுத்த உடனே ஒரு பாவம் செய்ய சொல்லும்படியாக அந்த சர்ப்பம் சொல்லவில்லை. அந்த பாம்பு, விழுந்து போன அந்த தூதன் எடுத்த உடனே ஏவாள் கிட்ட போய், இதை நீ பண்ணு, இதை நீ செய். இன்னும் சொல்ல போனா, நீ எடுத்த உடனே போயிட்டு பழத்தை பறிச்சு சாப்பிடு அப்படின்னு அது சொல்லல. முதலாவது எப்படி ஆரம்பிக்குது? ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறது, ஒரு சந்தேகத்தோட ஆரம்பிக்குது. என்ன சந்தேகம்? என்ன வார்த்தை? வாசிச்சோம் இல்லையா? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இப்ப நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். தேவன் சொன்ன ஒரு காரியம், இதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் என்ன சொன்னாரு? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிடலான்னு சொன்னார், கரெக்டா? ஆனா ஒன்றை மட்டும் விலக்கி வச்சார். கரெக்டு தானே? எது? நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த விருட்சம், அந்த மரம், அதில் இருக்கிறது தான் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். இப்போ 2 பேரும் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் நல்லா கவனிங்க. அதனால தான் வார்த்தைன்னு சொன்னேன். எல்லாரும் நீ பாருங்க, எல்லாரும் நீ பாருங்க. வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை, எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஒரு மரத்தில் இருக்கிறத தவிர்த்து நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொன்னார். ஆனா இங்க பிசாசு கேள்வி கேட்கும் போதே என்னன்னு சொல்றான்னா, எல்லா மரத்தில் இருக்கிறதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு கேட்கிறான். இப்ப இங்கேயே நீங்க முரண்பாடு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் என்ன பண்றாங்க,
அந்த வார்த்தையிலே அந்த அந்த வஞ்சகத்தை அவன் பயன்படுத்துகிறான். he is using deception in words, deceptive words. அதாவது நம்மை வஞ்சிக்க கூடியதான வார்த்தைகள். அவர் சொன்னது எல்லாத்தையும் அதாவதுங்க, இப்ப நல்லா கவனிக்கணும். தேவன் வந்து அவங்களை உருவாக்கிட்டு எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆமா தானே? எல்லாத்தையும் ஆண்டு புசிங்க, நல்லா சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. ஒன்ன மட்டும் தான், இது விட்டுரு, இதை மட்டும் விட்டுரு. ஆனா என்ஜாய் பண்றதுக்கு இவ்வளவு இருக்குது. ஆனா பிசாசு இப்ப எதை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறான் பாருங்க, இதெல்லாம் விட்டுரு, நீ என்ஜாய் பண்றதுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு பாத்தியா, இதெல்லாம் விட்டுரு. நீ எதை தெரியுமா யோசிக்கணும்? என்னத்துக்கு அந்த ஒன்றை மாத்திரம் நம்ம இதுல இருந்து, நம்மளுடைய லிமிடேஷன்ல இருந்து கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கிறாரு, நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஏன் நம்மளை தள்ளி வச்சிருக்கிறாரு அப்படின்றத நல்லா கவனிக்கணும். அவன் சிந்திக்க வைக்கிறான். இங்கதான் பிசாசு தந்திரமா, அவன் டைரக்டா எடுத்த உடனே அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடுன்னு சொல்லல. என்ன தெரியுங்களா பண்ணா, வார்த்தையை சொல்லி, அதுவும் ரொம்ப முக்கியமா பெண்கள் சிந்தையில ரொம்ப அதிகமா சிந்திக்கிறவங்க, ஆதாம் கிட்ட போய் பேசியிருந்தா பிரச்சனையே வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஏன்னா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனாலிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம், எஸ் ஆர் நோ. ஆனா விமன் கிட்ட இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும், மேபி, எஸ் நோ மேபி. இப்ப மேபி அட்டாக் பண்ணிட்டான் பிசாசு. ஏவாள் சொன்ன இருக்கலாம், இல்லை, ஆமா, இருக்கலாம்னு இருந்து முடிஞ்சே போச்சு. ஏன்னா சத்தியத்தை ஒண்ணு எதிர்க்க முடியும், இல்ல சத்தியத்தை விலகி போக முடியும். ஆனா பொய்ய சத்திய மாதிரி கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கணும்? மூணாவது ஆப்ஷன் இருக்கணும். என்னது? இருக்கலாம். ஒருவேளை இருக்கலாமோ, ஒருவேளை இது பொய்யா இருந்திருக்குமோ, ஒருவேளை அது அப்படியா இருந்திருக்குமோ. பாருங்க, இதெல்லாம் எங்க வருது? சிந்தையில வருது. நம்ம யாரும் இது வாயில சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம யோசனை எல்லாம் வாயில வந்துருதா? சில நேரம் வாயத்தை வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வாயில பேசிடுவோம், பல பிரச்சனைகளை மாட்டிக்குவோம். அது போகட்டும். ஆனா நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறது இங்கதான் இருக்கு. இது வந்து நம்ம ப்ராபபிலிட்டியில ஒன் எஸ் ஆர் நோ யோசிக்க மாட்டோம். இதுவா இருந்தால், அதுவாக இருந்தால், இப்படி கற்பனையிலேயே பல சிந்தனை ஓடிடும். இப்ப இத பிசாசு நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஏவாளுடைய பயாலஜிக்கல் ஃபேக்டர் அவனுக்கு நல்லா தெரியும். சிந்தையில அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு நல்லா நான் நினைக்கிறேன். ஆதாம் ஏவாளும் உண்டாக்குனதுக்கு அப்புறம் பல வருஷமா பிசாசு என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருப்பான். எடுத்த உடனே, ஏன்னா தேவனுடைய உன்னதமான படைப்பு, இருக்கிறதுலே உன்னதமான படைப்பு யாருங்க? ஆதாமும் ஏவாளும். இருக்கிறதுலே சிறந்த படைப்பு ஹியூமன் பீயிங் தான். அந்த ஹியூமன் பீயிங்கை வீழ்த்தணும்னா சும்மா எடுத்த உடனே மொதல் டாக்டிக்ஸ்லேயே போய் அடிச்சு வீழ்த்திட முடியாது. என்ன பண்ணணும்? க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அவங்களுடைய வீக் பாயிண்ட் என்னன்னு புரிக்கணும். இப்போ இவ்வளோ கண்டிப்பாக கவனிச்சிருப்பான். இதெல்லாம் பைபிள் இல்லை, இது என்னுடைய யோசனை. இவ்வளவு நல்ல க்ளோஸாக வாட்ச் பண்ணி, எத்தனை வருஷம் பார்த்தானோ நமக்கு தெரியல, அவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணி, ஓஹோ இவங்க திங்கிங்ல இவங்க ரொம்ப வீக்கு, இவங்களை அடிச்சிருவோம்டான்னு சொல்லிட்டு முதல்ல யாருக்கிட்ட பேசுறாங்க? அவன் ஏவாள் கிட்ட தான் பேசுறான். பாருங்க, அங்க கேட்கிற நான் அந்த கேள்வி புரிஞ்சதுங்களா? இவர் என்ன சொன்னாரு? எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவி, ஒன்ன விட்டுரு அப்படின்றாரு. ஆனா இங்க இவன் கேட்ட கேள்வி எப்படி கேட்கிறான்? எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்றான். சோ இங்கேயே அவன் வார்த்தை ஜாலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சோ இங்கேயே இந்த வார்த்தை எப்படி மாற்றப்படுகிறதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்லா கவனிக்கணும். தேவன் வந்து தன்னுடைய அன்பினால தான் இவ்வளவு காரியத்தையும் ஆசீர்வாதங்களையும் உண்டாக்கி தோட்டத்திலே அவர்களை வைத்தார். ஆனா இந்த இடத்துல பிசாசு என்ன தெரியுங்களா? நல்லா கவனிக்கலாம். எல்லாரும் நீ பாருங்க. பிசாசுக்கு ஒரு யோசனையை கொடுக்குறான். என்னன்னா, எல்லாத்தையும் நேசிச்சு எனக்கு இவ்வளவு தந்தவர் ஏன் அந்த ஒன்றை மட்டும் எனக்கு விலக்கி வைக்கணும்? அப்ப அவர் என்னையே நேசிக்கல. நான் சொல்றது புரியுதுங்களா? இவ்வளவு கொடுத்திருக்கிறாரே, அதனால என்னை இவ்வளவு நேசிக்கிறாருன்ற யோசனை வரல. இவ்வளவு கொடுத்துட்டு இந்த ஒன்றை மட்டும் எனக்கு விலக்கி வச்சிருக்கிறாரு, அதனால அவருடைய அன்பு என் மேல இல்ல. இதுதான் கண்டிப்பா முதல்ல வந்திருக்கிற யோசனையா இருக்கும். இவ்வளவு செஞ்சவர் ஏன் அதை மட்டும் வேணும்? ஆமால அப்படின்ற ஒரு யோசனை. பாருங்க, அந்த ஆமால அப்படிதான் இருக்கலாம். அந்த ஒரு ப்ராபபிலிட்டியில தான் யோசிக்கிறோம். இதே ஆதாம் கிட்ட போயிருந்தா அவர் வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லியிருப்பார். என்ன சொல்லிருப்பாரு? ஏய் போ, வேலையை பார்த்துட்டு போ, யார்கிட்ட வர, போ ஓடிப்போ அப்படின்னு அடிச்சு துரத்திருப்பாரு. ஆனா இந்த அம்மா கிட்ட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. சரி, ஓகே, போகட்டும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ ஏவாள் அதோட இணைஞ்சு போனாங்க. சரி, அட்லீஸ்ட் பாருங்க, ஆதாமுக்கு கொடுக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஆதாம், ஏமா இப்படி பண்ண, ஆண்டவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுருவா. இவரு சாப்பிடாம அந்த அம்மாவை மன்னிப்பு கேட்கறதாச்சும் கூட்டு போயிருக்கலாம். இவரு என்ன பண்றாரு? ஆமா, வாழ்ந்தாலும் ஒன்னா வாழ்வோம். அவ்வளோ ஒரு லவ்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும்.
அதனால அவங்க தப்பு பண்றதுல கூட என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒண்ணா இணைஞ்சிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க இணைஞ்சு அவங்க அந்த பாவத்தை செய்யறாங்க. அதன் நிமித்தமா நல்லா கவனிக்கணும், இந்த மாயை ஃபர்ஸ்ட் எங்க உருவானுச்சுன்னு சொன்னேன், பரலோகத்துல உருவாச்சு. பரலோகம் நேர்த்தியான இடம் தான். ஆனா அங்க ஒரு தூதனுடைய சிந்தையில தோன்றின எண்ணம் கீழே வந்துச்சு. இப்ப கீழே வந்து முதல்ல விழுந்து போன அந்த விழும்படி திட்டமிடப்பட்டிருக்கிற ஆதாம் ஏவாளுக்குள்ளேயும் பிசாசு என்ன பண்ணிட்டான், டிசப்ஷனை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டான். இப்ப அங்க ஆரம்பிச்சதுங்க நம்மளுடைய இந்த பாவ வாழ்க்கை, மனுஷனுடைய பாவம், அந்த ஜென்ம சுபாவம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆச்சுங்க, அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. சோ ஒட்டு மொத்தமா மனு குலத்திற்குள்ள எந்த ஒரு பாவமும் நடக்கணும் அப்படின்னா முதல்ல அது எங்க தான் உருவாகுது, சிந்தையிலே அந்த சிந்தையிலேயும் என்ன மாதிரி தாக்கம் உருவாகுது, நல்லா நம்ம சொன்ன வார்த்தையை மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய வசனத்துக்கு எதிரான ஒரு மாயையை எழுப்புவதுதான் பிசாசனுடைய பிரதானமான நோக்கம். நல்லா கவனிக்கணும், எந்த ஒரு மனுஷனும் சிந்தையில பாவம் செஞ்சாலும் சரி, செயல்ல பாவம் செஞ்சாலும் சரி, அதெல்லாம் வெளியில வர்றதுக்கு முன்னாடி முதல்ல தாக்கப்படுற எது, மூளைப்பகுதி. மூளைப்பகுதியில என்னத்தை கொண்டு வரான், ஒரு மாயையை கொண்டு வருகிறான். எதற்கு எதிரான மாயை, கர்த்தர் வசனத்துல என்ன சொன்னாரோ அதற்கு எதிரான ஒரு மாயையை கொடுப்பது தான் பிசாசுடைய வேலை. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11:3 எடுத்துக்கோங்க எல்லாரும். வாசிப்போமா? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், சத்தமா வாசிக்கலாமே, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து. எங்க வசனம் தெரிஞ்சவங்க 4 பேர் தானா? வாசிக்க தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்க ஸ்கிரீன்ல இருக்கிறத பார்த்து சத்தமா வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த சர்ப்பம் வந்து ஏமாற்றினது மாதிரி உங்களுடைய மனதும் உங்களுடைய சிந்தையும், நல்லா கவனிக்கணும், உங்களுடைய சிந்தையும் ஏமாத்தப்படுமோ, ஏமாந்து போயிடுவீங்களோன்னு சொல்லி நான் ரொம்ப பயப்படுறேன். இப்ப விசுவாச மக்களை பற்றி பவுலுக்கு இருந்த பயமும் டிசப்ஷன் தான். ஏதோ ஒரு பாவம் நடக்கும், அநியாயம் நடக்கும், அக்கிரமம் நடக்கும், இதெல்லாம் அவங்க யோசிக்கல. என்ன தெரியுங்களா யோசிச்சாங்க? எது தெரியுங்களா பவுல் ரொம்ப ஜாக்கிரதையான விஷயமா யோசிக்கிறாரு? டிசீவ்டு, ஏமாற்றப்படுதல். இந்த வார்த்தையை நல்ல மறந்துடவே கூடாது, நல்லா உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிசாசு ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள கொண்டு வரணும்னா முதலாவது எங்க இருந்து ஆரம்பிக்கிறான்? சிந்தையில ஏற்படுத்துகிற டிசப்ஷன், ஏமாற்றுதல். ஏமாற்றுதல்னா என்ன? ஏமாற்றுதல் கர்த்தருடைய சத்தியத்திலிருந்து வர்ற ஒரு காரியத்திற்கு எதிரான ஒரு எண்ணம். இப்ப அவர் இதுதான் பரிசுத்தம்னு ஒரு விஷயம் வசனத்துல சொல்லுதுன்னா, மாயையில நமக்கு என்ன தோணும்? இது பரிசுத்தம் இல்ல, இது வந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின், இது வந்து என்னை கட்டுப்படுத்துறாங்க. இப்ப உதாரணத்திற்கு பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நல்லா கவனிக்கணும். ஆனா மாயையில் இருக்கிறவங்களுடைய மூளை பகுதி அது எப்படி தெரியுங்களா புரிஞ்சுக்கும்? இவங்க என்னைய ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. கர்த்தருடைய வசனத்துல ஒருவேளை அவர் ஏதோ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தையினால அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படின்னா, இங்க மூளையில வேற ஒரு யோசனை வரும். அது எப்படி வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்க முடியும்? யோசிச்சிருக்கிறீங்களா? வசனம் இந்த பக்கம் கேட்க கேட்க மூளை வேற ஒரு எதிர்மறையான ஒரு ப்ராசஸ் செய்து பார்த்தீங்களா? இது பேர் தான் என்னதுங்க? மாயை, ஏமாற்றப்படுதல். இந்த உள்ள யோசிக்கிற சத்தத்துக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா வெளியில இருந்து வர்ற அந்த வசனத்தினுடைய சத்தத்தை நீங்க என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில இதுதான் பெரிய யுத்தம். என்ன தெரியுங்களா? சத்தியம் பேசப்படாமலாம் இல்ல, சத்தியம் வந்துட்டு தான் இருக்குது, வசனம் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஊழியக்காரர்களும் தேவனுடைய பரிசுத்தவான்களும் வல்லமையாய் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அது பேசப்படுற வார்த்தை சிந்தைக்குள்ள போன உடனே அது ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வசனத்தை வெளியே தள்ளிடுது, சத்தியத்தை வெளியே தள்ளிடுது. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல? வசனம் சொல்லுகிறதான கீழ்ப்படிதலுக்குள்ள வர முடியல.
வசனம் சொல்ற எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வசனம் சொல்றதை நீங்க அப்படியே சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லல. உனக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறேன்டா, உனக்கு யோசிக்கிற திறனை கொடுத்துருக்கேன், நீ யோசிச்சு பாரு, என்னுடைய தன்மை இது, அதனால நான் இதை செய்ய சொல்றேன். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். இன்னொரு இடத்துல ஏசப்பா சொல்றாரு, என் பிதாவானவர் சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணரா இருங்கள். இப்ப இது எதுக்காக சொல்றாரு? செய்ய முடியாத ஒரு விஷயத்த சொல்லல, நம்மளால செய்ய முடியும் தான் சொன்னாரு. ஆனா இங்க வசனம் வந்த உடனே மைண்ட்ல ஒரு யோசனை வருது பாத்தீங்களா? என்ன யோசனை? அதே எப்படி நடக்கும்? இயேசு வாழ்ந்தாருன்னா அது அவர் யோக்கியமானவர், அவர் வாழ்வாரு, என்னால எப்படி முடியும்? நான் இவ்வளவு இது பண்ணியிருக்கிறேனே, இவனால எப்படி முடியும்? இப்படி நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த யோசனை தான் பிசாசுக்கு வேணும். இந்த யோசனையை தான் அவன் பிடிச்சு கொண்டு உள்ள அந்த சிந்தையிலே அந்த மாயையை பயன்படுத்தி ஒரு அரணை கட்டுகிறான். இந்த அரணை வைத்து பெரிய அடிமைத்தனமும் பாவங்களும் சங்கிலிகளும் நம்ம மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல போடப்படுகிறது. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உவமை நான் ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேனே. இப்போ உதாரணத்திற்கு ஒரு மனுஷர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் கிறிஸ்தவர், சரியா? கிறிஸ்தவர். ஒரு மாசமா அவர் பைபிளும் படிக்கல, ஜெபமும் பண்ணல. ஆனா ஒரு மாசமா நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசுறாரு, நியூஸ் அப் டு டேட்டா இருக்கிறார், எல்லா நியூஸும் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குது, சரியா? அடுத்தது சோசியல் மீடியால ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். அடுத்தது ஓடிடி தளங்கள்ல வர்ற எல்லா படத்தையும் சீரியஸையும் பார்த்து தள்ளுறாரு. ஒரு மாசம் நல்லா கவனிக்கணும். இவர் கிறிஸ்தவர், ஆனா ஒரு மாசமா ஜெபமும் இல்லை, தேவ வார்த்தையும் இல்லை, எதுவுமே இல்லை. உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாமே உள்ள வந்துருச்சு. இப்போ ஒரு மாசம் கழிச்சு வசனத்தை எடுத்து அவர் படிச்சார்னாலோ இல்ல தேவனுடைய ஊழியக்காரன் பேசுற சத்தத்தை கேட்டார்னாலேயோ அவருக்கு மண்டையில் என்ன தெரியுங்களா ஓடும்? இவர் பேசுறது பொய், இவர் என்னைய ஏமாத்த பார்க்கிறாரு, இவர் என்னைய மேனிபுலேட் பண்றாரு, வசனம் சொல்றது பொய்ன்னு அவருடைய சிந்தையில ஆட்டோமேட்டிக்கா தோணும். ஏன் தெரியுமா? ஒரு மாசமா அவருடைய சிந்தையிலே அவர் அனுமதிச்ச காரியம் இருக்கு இல்லையா? நண்பர்களுடைய பேச்சு, சோசியல் மீடியால வந்த தாக்கம், நியூஸு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, சினிமா, அது இதுன்னு என்னென்னலாம் வந்துச்சோ அது எல்லாம் உள்ள போய் இப்ப என்ன தெரியுங்களா பண்ணிடுச்சு? மாயைக்கான ஒரு பெரிய வலைய மூளை பகுதியில் கட்டிடுச்சு. ஏற்கனவே இந்த டெலிவரன்ஸுக்கு நாம் ஜோம் பண்ணி இருக்கிறோம். மூளை பகுதியிலிருந்து விடுதலை, மூளை பகுதியில சிலந்தி வலை மாதிரி பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? கட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் எப்படி அப்படியே டைரக்டா வந்து சிலந்தி வலையை கட்டுறானா? இல்ல, நம்ம தான் வாசலை திறந்து கொடுக்கிறோம். எப்படி திறந்து கொடுக்கிறோம்? தேவையில்லாத காரியங்களை பேசுறது, பார்க்கறது, இப்படி பல விஷயங்கள். இப்ப பாருங்க, அதனால தான் சொல்றேன். இப்ப இந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் பிரேக் விடுறாரு. ஒரு பிரேக் விட்டுட்டு இங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஃபில் பண்றாரு. ஃபில் பண்ணிட்டு திரும்ப ஒரு மாசம் கழிச்சு வராரு. லீவ் எடுத்துட்டு சர்ச்சுக்கு லீவ் போட்டார் ஒரு மாசம். வாரம் வந்து டெய்லிக்கு வசனம் படிக்கிறவனாலே உருப்படியா நிக்க முடியல. இதுல ஒரு மாசம் லீவ் எடுத்தா யோசிச்சு பாருங்க. இப்ப வராருன்னு வச்சுக்கோ, இங்க வந்து பாஸ்டர் சொன்னார்னா அவருக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும்? பாஸ்டர் என்னைய தான் குறி வச்சு பேசுறாரு. பாஸ்டர் பாருங்க, நான் ஒரு மாசம் சர்ச்சுக்கு வரல பாத்தீங்களா, அதே தான் டார்கெட் பண்ணி பேசுறாருன்னு அவங்க மனசுல தோணும். பாஸ்டர் அவர் பாட்டுக்கு ஆவியானவர் நடத்தி பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவர் மண்டையில என்ன ஓடும்? என்னைய தான் சொல்றாங்க பாருங்க, நான் பண்ணதையே எக்ஸாக்டா குத்தி காமிக்கிறாங்க பாருங்க. இப்போ இந்த யோசனை எல்லாம் ஏன் வருது தெரியுமா? ஒரு மாசமா மூளைக்குள்ள நம்ம அனுமதிச்சதான குப்பை. ஒரு மாசமா இங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம பொய்களினாலே நிரப்பப்படும்படி என் மூளை பகுதிக்கு நான் திறந்து கொடுத்துட்டேன். அதனால சத்தியம் உள்ள வந்த உடனே அந்த சத்தியத்தை பொய்யாக, இன்னும் பொய்ன்றதை விட இப்படி கூட சொல்லலாம், எனக்கு எதிராக தாக்கப்படுகிற ஒரு விஷயமா அது பார்க்கப்படுகிறது. என் மூளைப்பகுதி எப்படி அதை இன்டர்பிரட் பண்ணுது? நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனுடைய மகிமைங்க சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறாரு. அந்த மகிமையை லூசிஃபர் எப்படி இன்டர்பிரட் பண்றான், எப்படி வியாக்கியானம் பண்றான்? அவர் தான் உட்காரணுமா, நான் உட்கார கூடாதான்னு யோசிச்சான் பாத்தீங்களா? இன்னைக்கு அதே யோசனை தான் இன்னைக்கு நம்ம மூளையிலும் இருக்குது. அவர் சொல்ற வார்த்தை வசனத்திலிருந்தோ ஊழியக்காரனுடைய வாயிலிருந்தோ வர்ற வார்த்தை வரும்போது என் மூளை பகுதியில் அதற்கு எதிர்மறையான இன்னொரு யோசனை வருது. என்ன யோசனை? இதை நான் கேட்கணுமா, இதை நான் செய்யணுமா, எதுக்கு இப்படிலாம் சொல்றீங்க, எதுக்கு அப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற ஒரு யோசனை என்னுடைய சிந்தையில வருதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தை நான் உள்ளே அனுமதிக்காம தேவையில்லாத பொய்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்? உள்ளே அனுமதிக்க ஆரம்பிச்சேன். பொய் உள்ள நிரம்பி இருந்துச்சுன்னா வெளியிலிருந்து வர்ற சத்தியம் ஒரு நாளும் உள்ள போக முடியாது.
அப்போ என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகல, சூழல் மாறல, இன்டர்பிரேஷன் தான் மாறிடுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சர்ச்சாவே தான் இருக்கும், பரிசுத்த மக்களா தான் இருப்பாங்க. ஆனா சர்ச்சுக்குள்ள போன உடனே நம்ம அஃபண்ட் ஆயிடுறோம். ஏற்கனவே இடரலை பற்றி பேசினேன் நான் ஒரு சில மாதங்களுக்கு. இடரல் அடையாதீர்கள், யார் நிமித்தம் இடரல் உண்டாகிறதோ அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த பிரசங்கத்தை நான் கேட்டிருப்பீங்க. இப்போ இது யோசிச்சு பாருங்க, சர்ச்சில் நமக்கு அஃபென்ஸ் கிடையாது, சர்ச்சு எப்பயும் போலதான் இருக்குது. ஊழியக்காரரும் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுறாரு. ஒருவேளை நான் தேவனுடைய வார்த்தையை பேசாம சுயமா என் வார்த்தையை பேசினா கிருபையா ஆண்டவர் பொறுத்திருப்பார், அடுத்து என்னை அப்படியே தட்டி தூக்கிடுவார் இங்க இருந்து. இப்போ சர்ச்சில் மாற்றமே இல்லை. சர்ச்சுக்கு ஏசப்பா செய்யற அவருடைய கிருபை, அவருடைய மகா பெரிதான காரியம்லாம் மாறவே இல்லை. ஆனா சர்ச்சுக்கு உள்ள உட்கார்றதான நம்மளுடைய மூளை பகுதியில கேட்கிற வசனத்தை வியாக்கியானம் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த இன்டர்பிரேஷன் தான் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. காரணம் என்ன? ஏதோ ஒரு பொய்ய என்ன பண்ணிட்டோம், நம்ம சிந்தையில நம்ம அனுமதிச்சிட்டோம். அடுத்து மூன்றாவதா இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் சொன்னேன், எப்படி மாயை என்பது பரலோகத்திலிருந்து ஆரம்பிச்சிச்சு. பூரணமான இடமா இருந்தாலும் அங்கிருந்து ஒட்டுமொத்த பாவத்தினுடைய டிசப்ஷனுடைய ப்ளூ பிரிண்ட் அங்கதான் ஆரம்பிக்குது. அடுத்து ரெண்டாவது எங்க வந்துச்சுன்னு சொன்னேன், ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்துச்சு, ஆதாம் ஏவாளுக்குள்ள வந்துச்சு. இப்போ அங்கிருந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்துருச்சு, நம்ம மனுஷர்களுக்குள்ள வந்துருச்சு. அடுத்து மூன்றாவதா இன்னொரு விஷயத்தை நான் சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். சரிங்களா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:1-5. 1 கொரிந்தியர் 10:1-5. ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நல்லா கவனிக்கணும், இங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இவங்க என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே தேவனுடைய மகிமையை கண்ணால பார்க்குறாங்க. ஆமா தானே? எங்கேயோ நடந்ததை அவங்க கேள்விப்படலை. அதாவது நடந்ததை கேள்விப்பட்ட எரிகோ ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, நடுநடுங்கிறாங்க. ஆனா நடந்ததை கண்ணால பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை, நடுக்கமே இல்லை, அவங்களுக்கு பயம் இல்லை. இப்ப பாருங்க என்ன நடக்குது. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழா இருந்தார்கள், எல்லாம் ஓகே. பாருங்க, அப்படி இருந்தும் கடைசி வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நான் ஒரு 2 விஷயத்த சொல்றேன். முதல்ல இந்த லூசிஃபரை பத்தி சொன்னோம் இல்லையா? லூசிஃபர் எங்க இருந்தான்? பரலோகத்தில் இருந்தான். பரலோகத்தில் என்ன நிறைஞ்சிருந்தது? தேவனுடைய மகிமை நிறைஞ்சிருக்கிற இடம். ஸோ நீங்க மகிமை நிறைஞ்சிருக்கிற இடத்துல இருக்கிறனால உங்களை டிசப்ஷன் தொட முடியாதுன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ அதே தான் இங்க பவுல் சொல்றாரு. இவங்க எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களா இருந்து செங்கடல் 2 பிளக்கிறத பார்த்தாங்க, தேவன் சீனாய் மலையில பேசுறத பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்தாலும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வழி விலகி போனாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறங்க, 24 hours நான் காட்ஸ் பிரசன்ஸ்ல இருக்கிறேன்னு நீங்க சொல்ற மனுஷனா இருந்தாலும் உங்களுடைய மூளை பகுதியை பிசாசு என்ன பண்ண முடியும் தெரியுமா? டார்கெட் பண்ணி உங்களை டிசீவ், உங்களை ஏமாற்ற முடியும். ஏன்னா லூசிஃபரே அப்படிதான் இருந்தான். இப்போ ஏதேன் தோட்டமும் எப்படிப்பட்டதா இருந்தது சொல்லுங்க? ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்டதா இருந்ததுங்க? தேவனுடைய மகிமை நிறைஞ்ச இடம். ஆமா தானே? தேவன் உலா வருகிற இடம். அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு தோட்டம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா அதுக்குள்ள பிசாசு வந்து என்ன பண்றான், அவங்கள ஏமாத்துறான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கிட்ட அதே தான் நடந்துச்சு. அவங்கள மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி பாக்கியமான ஜனங்கள் யாருமே இல்லை. ஏன்னா பகலிலே மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், முன்னாடி சென்று செங்கடலை பழக்கிறாரு, எரிகோவை டமால்னு உடச்சு போடுறாரு. இவ்வளவு நடக்குது கண்ணு முன்னாடியே. ஆனாலும் அவங்களுடைய சிந்தை என்ன ஆகுதுங்க, பிசாசுனுடைய மாயையினாலே கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ மூணாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம்,
தேவ பிரசன்னத்துல நான் இருக்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றனால பிசாசையுடைய சிந்தையை தொட முடியாதுன்றதுக்கு என்ன கிடையாதுங்க, ஒரு உறுதி கிடையாது. நம்ம யாரா இருந்தாலும் தேவ பரலோகத்திலேயே போய் இருந்தாலும் அங்கிருந்து என்ன பண்ண முடியும், பிசாசனால சிந்தைய பொய்களினாலே நிரப்ப முடியும். இப்போ பாருங்க, இவ்வளவு செஞ்சுட்டு பாருங்களேன், செங்கடல் இதெல்லாம் பார்க்குறாங்க, அவ்வளவு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அங்கே வந்து அவங்க கன்றுக்குட்டி செய்கிறாங்க. மனசாட்சி இருக்குதா? கொஞ்ச நாச்சும் மனசாட்சி இருக்கா? யோசிச்சு பாருங்க. தேவன் எந்த தேவன் வல்லமையா இருந்து செயல்பட்டு எல்லாத்தையும் பராக்கிரமசாலியா எல்லா காரியங்களையும் செஞ்சாரோ அந்த தேவனை விட்டுட்டு அவங்க எகிப்துல பார்த்ததான ஒரு விக்கிரகத்தை தங்கத்துல செஞ்சு நீதாயா என் கடவுள், நீதான் என்னை வழி நடத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு ஒரு துணிகரம்! இந்த துணிகரம்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? தேவ மகிமையில இருந்தாலும் இவங்க மூளையெல்லாம் எங்க இருந்துச்சு? எகிப்துல தான் இருந்துச்சு. எகிப்துல இருந்து வந்த பொய்கள் இவங்க மூளையில மாறவே இல்லை. ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவதுங்க பிசிக்கலா எகிப்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க, ஆனா மனதளவுல எங்க தான் இருந்திருக்கிறாங்க? எகிப்துல தான் இருக்கிறாங்க. அதனால கண்ணை மூடி யோசிச்ச உடனே அவங்களுக்கு என்னதான் வருது? தேவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அங்க எகிப்துல என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த சாமியை இவங்க கும்பிட்டு இருக்க மாட்டாங்க, ஆனா அந்த ஊர் மக்கள் என்ன சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, என்ன விக்கிரகத்தை கும்பிட்டாங்களோ அதுதான் இவங்களுக்கு என்னவா தெரியுது. இப்ப கண்ணை மூடின உடனே கடவுள் மாதிரி தெரியுது. அதனால அதே உருவத்தை உருவாக்குறாங்க. பாருங்க, பிசிக்கலா வெளியே வந்தாச்சு, ஆனா மூளை பகுதியோ மாயையில நிரம்பி இன்னும் எகிப்திலே இருக்குது. லோத்துனுடைய மனைவி அப்படித்தானே பண்ணாங்க. பாடி வெளியே வந்துருச்சு, ஓடி வந்துட்டாங்க, ஆனா மண்டை எங்க இருக்குது? மண்டையில் இருக்கிற யோசனை எல்லாம் எங்க இருக்குது? விட்டு வந்ததான ஆசீர்வாதம். சோதோம் கொமோரா பட்டணத்துல மேபி அவங்க புதுசா ஏதாவது வாங்கி வச்சிருக்கலாம், வீடு ஏதோ ஒன்று வாங்கி வச்சு அதை திரும்பி பார்க்கறாங்க அவங்க. பாருங்க, இப்ப நிறைய நேரங்கள்ல இவ்விதமா தான் சிந்தையில நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, சிந்தை. இப்ப நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இல்லையா, எத்தனை பேர் உண்மையாலுமே இந்த வசனத்தை கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் என்னை பார்க்குறீங்க நல்லா. ஒரு சிலர் கண்ணை மூடி தியானம் பண்றீங்க, ஒரு சிலர் கண்களை மூடி ஜெப நிலையில் இருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனா நீங்க எத்தனை பேருடைய நான் பேசுற சத்தம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் காதுக்குள்ள வாங்கி இதை உங்களுடைய மனசுக்குள்ள எடுத்துட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப இதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களும் இருந்திருக்கிறாங்க. அங்க தேவனுடைய மகிமை வந்துச்சு. இப்ப சர்ச்சுன்றது தேவ மகிமை நிறைஞ்சிருக்கிற இடம். இங்க வந்து எல்லாம் உட்காடுறோம், இங்க உட்காந்து இவ்வளவு வசனம் கேட்கிறோம். கேட்கிற வசனத்துல அதனால தான் ஏசப்பா சொல்றாருன்னு நினைக்கிறேன், 30, 60, 100. ஏன்னா ஒரு சிலருக்கு 30 தான் போகுது, ஒரு சிலருக்கு 60 தான் போகுது, இன்னும் ஒரு சிலருக்கு 100 போகுது. அவங்க ரொம்ப கம்மி. 30, 60 தான் நிறைய மெஜாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர்லாம் 0லயே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கேட்டகரியிலேயே ஆண்டவர் வைக்கல. சரி, இப்ப கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சிந்தையில இருக்கக்கூடியதான இந்த தாக்கம், நீங்க சர்ச்சுக்குள்ளேயே உட்கார்ந்தாலும் சிந்தையில வரக்கூடிய யோசனையை நம்ம கட்டுப்படுத்தல, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம ஒருமுகப்படுத்தலைன்னா கண்டிப்பா பிசாசு என்ன பண்ணுவாங்க? அவனுடைய மாயையை, ஏமாற்றத்தை, அந்த டிசப்ஷனை நம்முடைய சிந்தையில வச்சிருவோம். இதுதான் ஒட்டுமொத்த மூளை பகுதியில் நடக்கிற பிரச்சனைக்கு இதுதான் காரணம். ஏன்னா அப்படிதான் அவன் விழுந்து போனான், அப்படிதான் ஆதாம் ஏவாளை ஏமாற்றினான், அப்படிதான் உங்களையும் என்னையும், ரொம்ப முக்கியமா இந்த தலைமுறையும் அவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அதனால தான் நான் சொன்னேன், இந்த சோஷியல் மீடியாவை நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பொய் தான் மண்டைக்குள்ள போகும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. சோஷியல் மீடியாவை நீங்க எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஃபோன் யூசேஜும் வாட்ஸ்அப்பும் வாலிப பிள்ளைகள் இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் நீங்க எவ்வளவுக்கு பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு பொய் உள்ள போகும். நீங்க ஒரு சேலஞ்ச் யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை தடவை நீங்க பைபிளை போனை எடுக்கிறீங்களோ அதுக்கு பதிலாக பைபிளை நான் எடுப்பேன்னு சேலஞ்ச் வச்சு பாருங்க. நான் சொல்றது போன்ல இருக்கிற பைபிள் இல்ல, அப்படியே நோட்டிபிகேஷன் போயிடுவோம் உள்ள, அது இல்ல. நான் சொல்றது பிசிக்கல் பைபிள். கொஞ்சம் டைம் வச்சு பாருங்களேன். நான் போன வாரம் சத்தியமங்கலத்துக்கு போயிருந்தேன் ஒரு ஊழியத்திற்காக, வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை. அதில் வாலிப பிள்ளைகள்லாம் எடுத்து ஃபோன் எடுத்துகிட்டே உங்கள் ஸ்க்ரீன் டைம்லாம் காமிங்கடா. ஸ்க்ரீன் டைம்னா நம்ம எல்லாருடைய ஃபோன்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸ்க்ரீன் டைம்னு இருக்கும். ஸ்க்ரீன் டைம்னா என்னன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் எந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்துறீங்கன்னு தெரியும். அதில் போய் பார்த்தா ஒருத்தனுடைய ஃபோனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் இருந்திருக்கிறான்.
24 மணி நேரத்தில் 15 மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் இருந்திருக்கிறான். அவன் பார்த்துட்டு அவனுக்கே பூரிச்சு போயிட்டான். அப்படியே 15 மணி நேரம் இருந்திருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் 15 மணி நேரம் பைபிள் படிக்க முடியுதா? எங்க எடுத்து 5 நிமிஷம் தூக்கம் வருது, அப்படியே கண்ணை சொருகுது. அப்போதான் எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், அப்போதான் நோட்டிஃபிகேஷன் வருது, அப்போதான் ஃபோன் ஏதாவது ஒன்று வருது நமக்கு. காரணம் நான் சொல்றது இது ரொம்ப சீரியஸான விஷயங்க, நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க தாங்க எல்லா பிரச்சனையுமே நடக்குது. மாயைய பிசாசு இங்க தான் கொண்டு வரான். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய போனை நீங்க எடுத்து அதில் இருக்கிற காரியங்களை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொய்கள் உள்ளே வருகிறது என்று சொல்லி அர்த்தம். நீங்க போனை எடுத்து நீங்க உங்களுடைய ஃபோன் ஃபுல்லாகவே வெறும் ஊழியங்கள், பிரசங்கங்கள், பிரசங்கிமார்களுடைய வசனங்கள், வீடியோக்கள் எல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பைபிளை எடுத்து படிக்கிறதுக்கு அது நிகர் ஆகவே ஆகாது. நிறைய பேர் பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு பதிலாக காலையில் மோகன் சிலாசரோட வாக் வித் ஜீசஸ் பார்த்துட்டு கிளம்பிடுறது. என்ன ஒரு அயோக்கியத்தனம்! வாக் வித் ஜீசஸ் மோகன் சிலாசரஸ் பார்த்தா அன்னைக்கு நாள் உங்களுக்கு முடிஞ்சு போச்சா? யோசிச்சு, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தம்பி தைரியமா சொல்றான், ஆனா இன்னைக்கு பைபிள் படிக்கல, வாக் வித் ஜீசஸ் பார்த்துட்டேன், மோகன்சி பேசிட்டாரு, இந்த வசனம் ஓகே சூப்பர். என்ன ஜீசஸுக்கு ரீப்ளேஸ்மெண்டா மோகன் சிலாசரஸ்? வாக் வித் ஜீசஸ் இந்த வீடியோஸ்லாம் இப்போ நம்ம யூடியூப்ல போடுற லைவ்லாம் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. தேவனுடைய வசனம், தேவனுடைய சமூகம், லிட்டரலா நீங்க வந்து தேவனுடைய இடத்துல ஐக்கியப்பட்டு இப்படி கூடுறது. நிறைய பேர் இந்த நம்ம கோவிட் டைம்ல வேற வழி இல்லாம சர்ச்சில் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஆன்லைன்ல அட்டன் பண்ணோம். ஆனா இப்போ எல்லாம் மாறினதுக்கு அப்புறமும் இன்னும் வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்லயே அட்டன் பண்ணோம்னா இங்க தான் நம்ம ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா சபை கூடி வருதல்ன்றது அவசியம். தேவ பிள்ளைகள் ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டவர்களா இணைஞ்சு வரணுன்றது அவசியம். ஒரு நாள்ல யாரோ ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்கறது வந்து நீங்க தேவனோடு செலவிடுகிற நேரத்துக்கு இணையாக முடியாது. அது எப்பேற்பட்ட பரிசுத்தமான உங்க பக்கத்திலே உட்காந்து பேசினாலும் பரவாயில்ல, ஏசப்பாவோடு பேசுகிற நேரத்தை நீங்க அதுல இருந்து எடுக்கவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ எவ்வளவுக்கு அவ்வளவு பொய்ய நீங்க உள்ள அனுமதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாயை உங்க சிந்தையில வரும். அப்போ நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய வசனத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் எவ்வளவு நம்ம முதன்மை, எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிள் வாசிக்கிறது எவ்வளவு நேரம் இருக்கும், ஜெபிக்கிறது எவ்வளவு நேரம் இருக்கும். நமக்கு வந்து பொதுவாக எங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர் திட்டுவாங்க. எங்களுடைய மிஸ்ஸு, என்னோட ஹிஸ்ட்ரி மிஸ் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அல்ஃபோன்ஸ் மிஸ், தெரியும் அண்ணனுக்கு. ஏதாவது ஒன்று எனக்கு ஹிஸ்ட்ரி மட்டும் வரவே வராது. ஏன்னா அந்த வருஷங்களாக இருக்கும் இல்லையா, 1970, 60 எனக்கு வரவே வராது. என்னைய எல்லாம் திட்டுவாங்க. திட்டிட்டு என் பேரை சொல்லி ஷேம் ஆன் யூ அப்படின்வாங்க, வெக்க கேடுறா உனக்கு அப்படின்வாங்க. நான் ஜாலியாக அப்படியே, என்ன பக்கத்துலலாம் சிரிப்பாங்கல்ல, நமக்கு ஸ்கூலில் திட்டினா அப்படியே ஜாலியாக இருக்கும். பசங்களை திட்டினோடனே நானும் அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட நமக்கும் அதே தான். வசனத்தை எடுத்து வாசிக்காம, தேவ சமூகத்திலையும் இருக்காம, சோசியல் மீடியாவில் அவ்வளோ விஷயம் பார்த்து 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 பொய்யை திணிச்ச நமக்கு எங்கள் டீச்சர் சொன்ன மாதிரி இப்போ நானும் சொல்லணும். எனக்கு நானே சொல்லிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேம் ஆன் மீ, வெக்க கேடு. இப்போ இவ்வளவு பொய்ய உள்ள போனதுனால தான் மனசு பதறுது, குழம்புது, யோசனை வருது, என்ன பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த ஓட்டு எலெக்ஷன் போடுற டைம்ல யாருக்கு ஓட்டு போறதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன், நான் சொன்ன மாதிரி என் தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லுவேன். ஆனா நீங்க வசனம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு. ஏன்னா ஆவியானவர் இருக்கிறாரு, வசனம் இருக்குது, கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, அவரு சத்தியத்தை சொல்லி தருவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நம்ம நிறைய இந்த உலகத்தினுடைய தாக்கம் நம்முடைய மூளை பகுதி மேல இருக்குங்க. இதை நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். இதுல இருந்து நம்ம வெளியே வந்தால் ஒழிய சத்தியம் நேர்பட பேசக்கூடிய விஷயத்தை தெளிவாக என் சிந்தையில நான் புரிந்து கொள்ளவே முடியாது. சத்தியம் பேசும்போது எனக்கு ரொம்ப அஃபென்சிவா இருக்கும், என்னை ரொம்ப பாதிக்க, என்னை ரொம்ப முட்டி என்னை தாக்குற மாதிரியே இருக்கும், என்னை குத்துற மாதிரியே இருக்கும். ஏன் தெரியுமா? நிறைய பொய் நிரம்பி இருக்குது. அதனால சத்தியம் எனக்கு எதிர்மறையான ஒரு விஷயமா தோணுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, லூசிஃபருக்கு தோன்றின அதே எண்ணம். என்ன எண்ணம்? தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வார், அதுதான் நியதி, அதுதான் தேவனுடைய தீர்மானம். ஆனால் இங்க இருந்து ஒரு கேள்வி எழும்புது அவன் சிந்தையில, ஏன் அவர் தான் உட்காரணுமா, நான் உட்காரக்கூடாதா? அப்போ தேவனுடைய தீர்மானத்துக்கு எதிரான ஒரு யோசனை இங்க வந்த உடனேயே, தூதனுக்கெல்லாம் கிருபை கிடையாது, உங்களுக்கு எனக்கும் மாதிரி ஆண்டவர் மன்னிச்சு போனலாம் விடல.
அவன் செய்யல கூட செய்யல, முரட்டாட்டம் கூட பண்ணல, அவன் யோசனை தான் யோசிச்சிருக்கிறான். யோசிச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவங்கள கீழே தள்ளிட்டார். அப்போ நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இவ்விதமாக தான் நம்ம என்ன தெரியுங்களா பண்றோம், தேவையில்லாத யோசனைகளினாலே நம்முடைய சிந்தை நிரம்புது. இன்றைய தினத்துல இந்த மே மாசம் 2வது ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு டேட் என்னது, இன்னைக்கு 10. இந்த 10ஆம் தேதியில ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லாரும் என்ன தெரியுங்களா தீர்மானம் எடுக்கணும், உலகத்தில் இருக்கிற விஷயங்களை கேட்கறத விட நான் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ண போறேன், அதிகமா வாசிப்பேன். நீங்க போனை 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் பைபிள் படிச்சிருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க, போனை நீங்க எவ்வளவு நேரம் பாக்குறீங்களோ அதை விட டபுள் மடங்கா நான் என்ன பண்ண போறேன், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க போறேன். ஒருவேளை நீங்க யோசிக்கிறேன், இதெல்லாம் சாத்தியமான விஷயங்களா, என்னப்பா சும்மா பேச்சுக்கு வேணா இதெல்லாம் செட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பண்ண முடியும். தேவன் இதுதான் விரும்புறார். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. தேவன் இதுக்கு நமக்கு கிருபை தருவார். நீங்க வாஞ்சையா தான் இருக்கணும். அதுக்கு தேவை வாஞ்சதான், விருப்பம் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அப்போ உங்களுடைய சிந்தையில எவ்விதமான தாக்கத்தினாலே நம்ம நிரம்பி இருக்கிறோம். ஏன் யூதாஸ் நமக்கு சிறந்த ஒரு உதாரணம். இயேசு கூடவே இருக்கிறாரு, ஆனா சிந்தையில என்னது, நீங்க இந்த யூதாஸோட கேரக்டர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. யூதாஸ் யாருன்னா, யூதாஸுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு இருந்துச்சு 12 பேர் கூட்டத்தில். என்ன தெரியுங்களா, அவர் ட்ரெஷரர், அவர் தான் ஃபைனான்ஸ் மேனேஜர், அவர் தான் 12 மெம்பர்ஸோடைய கேங்கில் அவர் தான் ஃபைனான்ஸ் மேனேஜர். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த 2 பெண்கள் பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசப்பா அவருடைய காலில் அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அவருடைய கால் அபிஷேகம் பண்ணவங்க இல்லையா? அந்த இடத்துல கூட அவங்களோட யோசனை என்னவா இருக்குது பாருங்க, இதை வித்து இந்த காசை நீ ஏழைக்கு கொடுத்துருக்கலாம்ல. பாருங்க, அங்க இன்டர்பிரேஷன் தான் மேட்ரு. அவன் நினைக்கிறது கரெக்ட் தான், ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனா அந்த இடத்துல இயேசு தான் தகுதியானவர், இயேசுக்கு தான் அது கொடுக்கப்படணும். இப்ப பாருங்க, அந்த இன்டர்பிரேட் இப்போ யூதாஸுக்கு இதுதான் பிரச்சனையா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூதாஸுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, யூதாஸ் நினைச்ச மாதிரி ஜீசஸ் மணியை ஹேண்டில் பண்ணல. நான் திரும்ப சொல்றேன், யூதாஸுடைய பிரச்சனை என்னன்னா, ஜீசஸ் கூடவே இருக்கிறான். எங்க வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் மாம்சத்துல என் பக்கத்துல இருக்கிறாருங்க, இதை விட பாக்கியமான விஷயம் வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த பாக்கியத்தை அவன் எதுல அவன் லூஸ் பண்றான் தெரியுங்களா? அவனுக்கு இருக்கிற ஒரு கான்ட்ரடிக்ஷன். என்ன கான்ட்ரடிக்ஷன்? பொருளாதார விஷயத்துல அவனுக்கும் இயேசுக்கும் ஒத்து போகல. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பண்றது கரெக்ட்ன்றாரு. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பணத்தை இப்படி போய் வேஸ்ட் பண்றீங்களேன்னு அவன் சொல்றான். இப்போ இங்க தான் போய் கடைசியா எதில் போய் விழுறான், பண ஆசையில். 30 வெள்ளிக்காசுக்கு தான் திரும்ப அதே மாதிரி ஆசைப்பட்டு தன்னுடைய ஜீவனையும் என்ன பண்றாங்க, அவன் விடுறான். காரணம் என்ன தெரியுங்களா, அவனுடைய சிந்தையில பொருளாதாரத்தை பற்றியதான ஒரு பெரிய ஒரு பொய் ஒன்று இருக்குது. அதை இந்த சோசன்ற சீரீஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. சோசன்ற ஒரு அழகான ஒரு ஆங்கில சீரீஸ் இருக்குது, அது தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப அழகாக அதனுடைய பின்னணியை காமிச்சிருப்பாங்க. யூதாஸ் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய ஒரு முதலாளி கிட்ட பண ஆலோசகராக இருப்பார். அப்போ சுவிசேஷத்தை சொல்ல இங்க சீசன் ஆனதுக்கு அப்புறம் மைண்டு மாறி இருக்கணும். ஆமா தானே? மைண்டு மாறினா தானே இயேசு சொன்னதெல்லாம் மண்டைக்குள்ள போகும். இப்போ இந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் வந்த மாதிரி தான். அந்த முதலாளி கிட்ட இருந்து இயேசுவை முதலாளியை ஏத்துக்கிட்டாச்சு. ஆனா என்ன யோசனை எல்லாம் இன்னும் என்ன மாதிரி, என்னுடைய பழைய முதலாளி பண விஷயத்துல யோசிச்சுட்டு இருந்தார் பாத்தீங்களா, அதே யோசனை தான். அதனால இங்க ஃபெயிலியர் ஆயிட்டார் அவரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப இதே தான் நமக்கும் பொருந்தும். உலகத்துல ஒரு காலத்துல பாவத்திலையும் சேற்றில் இருந்தோம். ஏசப்பா நம்மளை ரட்சித்து இந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னும் யோசனையும் எண்ணமும் மூளை பகுதியில் இருக்கிற காரியம் எல்லாம் உலகத்திற்குரியதா இருந்துச்சுன்னா எப்படி நம்ம நித்திய வாழ்க்கையும் கர்த்தருடைய சத்தியத்துல பேசப்படுகிற காரியங்களையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க இல்லையா? இன்னைக்கு இதை குறித்து தான் இந்த நாளில் உங்களோடு நான் பேசுகிறேன். பாருங்க, எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 3:12. இன்னும் 5 நிமிடத்தில் முடிக்க போகிறேன். நல்ல வேகமா நீங்க திருப்புங்க. எபிரேயர் 3:12. சீக்கிரமா எடுங்க இந்த வசனத்தை. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள
பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். திரும்ப வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த செய்தியை பேசினேன். 5 காரியங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறதான 5 காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு சொன்னேன். அது எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவதுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் தவளை இருந்துச்சான். சரிங்களா, தண்ணியில் தவளை இருந்துச்சான். அந்த தண்ணியை பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணாங்களாம். ஃபஸ்ட்டு இருக்கும்போது தண்ணி நல்லா சில்லுன்னு தான் இருந்தது. ஆனால் சூடு பண்ணதெல்லாம் இந்த தவளைக்கு தெரியாது. அந்த தவளை என்ன பண்ணுதுன்னா ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் ஆக 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 அந்த தண்ணி என்ன ஆகுது, சூடாயிடுது. கடைசியாக அதுக்கே தெரியாமல் அந்த தண்ணியில் செத்தே போயிடுது. அது ஒன்று உள்ளே இருந்தாலும் செத்துடும், வெளியே குதிச்சாலும் நெருப்பில் ஒன்று செத்து போயிடும். ஆக மொத்தம் சாவு உறுதி. இப்போது இதே தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில். என்னன்னா இந்த மாற்றம் இருக்கிறது இல்லையா, ஆண்டவரை விட்டு பிரிகிற இந்த தூரம், இது திடீர்னு எடுத்தோன்னே ஒரு நாள், இப்போ இன்னைக்கு தூங்கி இருந்துச்சு, நான் நாளிலிருந்து இயேசுவை பின்பற்ற போவது இல்லை அப்படின்லாம் நம்ம யாரும் தீர்மானம் எடுக்க மாட்டோம். நமக்கு தப்புன்னு தெரியும். ஆனால் நம்ம எங்கே தெரியுங்களா தவறுறோம், இந்த தவளை மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏறுகிறதான பிரச்சனையை நம்ம கண்டுக்காம விட்டுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு பிரிகிற சூழ்நிலைகளை நம்ம அப்படியே அதோடைய வாழ ஆரம்பிச்சிடணும், பழகிட்டோம் அதோடைய. கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி பொய்கள், சோஷியல் மீடியா மூலமாக வர்ற பொய்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறனால, நான் சொன்னல ஒரு மாதம் கழிச்சு ஒருத்தர் வந்த உடனே சத்தியம் பேசினா அவருக்கு எப்படி இருக்கும், இடரெல்லாம் இருக்கும். சத்தியத்தை அவரால் கேட்க முடியாது, அவரையே குத்தி காட்டி பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக என்ன ஆயாச்சு, பொய்யில் வாழ்ந்தாச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம யாருமே எடுத்த உடனே இயேசுவை மறுதலிக்க மாட்டோங்க, நம்ம யாருமே அதை செய்ய மாட்டோம். ஆனால் சிந்தையிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாயைக்கு நம்மளுடைய சிந்தையை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு காலத்தில் தேவனை விட்டு நம்ம பின்வாங்கி போயிடுவோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா, நம்முடைய மூளை பகுதியை கர்த்தருடைய வசனத்தினால் என்ன பண்ணணுங்க, நிரப்பணும். நீங்கள் அதை தீர்மானம் எடுங்க. தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஆலோசனையாக சொல்கிறேன். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயோதிபர்கள், தாய்மார்கள், எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன். உலகத்தில் மனுஷங்கிட்ட நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ அதை விட நீங்கள் அதிகமாக தேவனிடத்துல பேசணும். சோசியல் மீடியா மூலமாக எவ்வளோ விஷயம் நீங்கள் பார்க்குறீங்களோ கற்றுக்கொள்கிறீங்களோ அதை விட தேவனுடைய வசனத்தை நீங்கள் அதிகமாக பாருங்க, அதிகமாக கேளுங்க, அதிகமாக வாசிங்க. இப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணாதான் இந்த காலத்தில் இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சீக்கிரமாக விசுவாசத்தை விட்டு நம்ம வழி விலகி நம்ம போய்விடுவோம். இப்போ கடைசியாக நான் முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி நம்ம இதை மேற்கொள்ள போகிறோம், இந்த மாயை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ரோமர் 1:21-25. ரோமர் 1:21-25 வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சேர்ந்து வாசிப்போம். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். நல்லா கவனிக்கணும். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க இந்த மக்களை பற்றி ரோமர்ல எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். முதலாவது, அவர்கள் தேவனை அறிந்தும். அப்படித்தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க தேவன் ஆண்டவர்னா யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா. அடுத்த ரெண்டாவது என்ன பண்றாங்க, அவருக்கு மகிமை கொடுக்கறத ரெஃப்யூஸ் பண்றாங்க. அவருக்கு மகிமை கொடுக்க முடியாதியா, அவர் யாரு நான் மகிமை கொடுக்கறதுக்கு. ஸோ முதல்ல என்ன பண்றாங்க, தேவனிடத்துல ஜெபிக்கிறதுக்கோ தேவனிடத்துல பேசுவதற்கோ அவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்க. அடுத்து மூணாவது என்ன நடக்குது பாருங்க, அவர்களுடைய சிந்தையிலே அவர்கள் வீணரானார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், மைண்ட் வெறுமையாயிடுச்சு.
இன்னும் சொல்ல போனா நம்ம டீச்சர்ஸ் திட்டுற மாதிரி மண்ணாங்கட்டி. மூளை இருக்குதா இல்லை என்ன இருக்குது அங்க தலையில என்னயா இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்ப சிந்தையிலே வீணரானோம். எதனால? முதல்ல தேவனு தெரியும், தேவனுக்கு மகிமை தருவது என்னன்னு தெரியும், அதை செய்யல. அதனால மூளை என்ன ஆயிடுச்சு? வெறுமை ஆயிடுச்சு. அடுத்து நாலாவது என்ன நடக்குது பாருங்க, அவர்களுடைய இருதயம் இருளடைஞ்சுச்சான். அடுத்ததான் என்ன பண்றாங்க? அஞ்சாவதா அவங்க சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை அவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். கடைசி ஆறாவதா நடக்கிறது, தேவன் அவர்களை என்ன பண்றாருங்க? அவங்களுடைய காரியங்களுக்கு அவங்கள விட்டு கொடுத்துட்டார். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆனா நம்ம இங்கிருந்து கேள்வி கேட்கிறோம், ஆண்டவர் நீ எப்படி விட்டு கொடுக்கலாம்? ஆண்டவர் எனக்காக நிக்கணுமா இல்லையா? நான் எவ்வளோ ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ நான் ஜெபம் பண்ணேன், எவ்வளோ பைபிள் படித்தேன், ஆண்டவர் எனக்கு ஏன் அதை செய்யல? இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான்னு பார்க்கணும். முதல்ல தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவனுக்குரிய மகிமையை நம்ம செலுத்தி இருக்கிறோமா? தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து வசனத்தை வாசிச்சு அந்த மகிமையை நம்ம கொடுத்துருக்கிறோமா? அடுத்தது மூன்றாவதாக, மூளை பகுதி வெறுமையாக்காம வசனத்தினால நிரம்பி இருக்கிறதா? அடுத்து நாலாவதா, இருதயம் இருள் அடையாம வெளிச்சத்தினால நிரம்பி இருக்கிறதா? அடுத்து அஞ்சாவதா, சிருஷ்டியை தொழுது சேவியாம சிருஷ்டிகரை தொழுது சேவித்திருக்கிறோமா? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்க என்ன கேட்கலாம்? ஆண்டவரே என்னை ஏன் ஆண்டவரை விட்டு கொடுத்தீங்கன்னு நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே செய்யாம ஆண்டவர்கிட்ட போய் ஏன் ஆண்டவர் என்னை விட்டு கொடுத்துட்டீங்க? நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது இல்லையா? ஆனால் பாஸ்டர்ட்டு சண்டை போடுவாங்க. என்ன சண்டை போடுவாங்க? ஆண்டவரை நான் எவ்வளோ நம்பி இருந்தேன் தெரியுமா, சே இப்படி பண்ணிட்டாரே ஆண்டவர், ஆண்டவர் என்னை இப்படி கை விட்டுட்டாரு, நான் எவ்வளோ ஜாம் பண்ணி காத்துட்டு இருந்தேன், பாசிட்டிவா வரணும்னு நினைச்சேன், நெகட்டிவ் ஆயிடுச்சு, நெகட்டிவா வரணும், ஏதோ ஒன்று நான் நினைச்சேன், எனக்கு நடக்கல, ஆண்டவர் தான் அதுக்கு காரணம். ஆண்டவர்கிட்ட பேச முடியாது, அதனால பாஸ்டர் கிட்ட வந்து கொட்டி தீர்த்துறது. ஆண்டவர்கிட்ட கோவம்னா பாஸ்டர் கிட்டையும் கோவம். இன்னைக்கு எல்லா நம்ம சபையை சொல்ல எல்லா சபையிலும் இதுதான் பிரச்சனை. ஆனா உண்மையில பிரச்சனை என்னன்னா, இந்த 5 விஷயத்தை நீங்க இந்த சீக்வன்ஸை மறந்துடக்கூடாது. முதலாவது, தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது என்ன சொன்னங்க? தேவனுக்கு உரிய மகிமையை நம்ம செலுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோடு உறவு கொள்ளுதலும் அவருடைய வார்த்தையே நம்ம வாசிக்கிறதுலும். அடுத்து மூன்றாவதா நம்ம என்ன பார்க்கிறோம்? சிந்தை முழுசும் வெறுமையா இருந்துச்சு அவங்களுக்கு, ஆனா நமக்கு சிந்தை முழுசும் கர்த்தருடைய வசனம் நிரம்பி இருக்கணும். அடுத்தது நான்காவதா, அவங்களுடைய இருதயம், வசனம் இல்லாதவங்களுடைய இருதயம் இருளடைஞ்சது, நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். அடுத்ததா ஐந்தாவதா, சிருஷ்டிய, அதாவது உலக பிரகாரமான காரியங்களை தேடுறதை விட உருவாக்கினவர், சிருஷ்டிகரை உருவாக்கினவரை நான் தேடுகிறேன். அடுத்தது ஆறாவதா, அப்ப நான் தைரியமா சொல்ல முடியும், என் பட்சத்துல என் தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு பதில் தந்திருக்கிறார், தருவார். ஏன் நான் சோர்ந்து போக மாட்டேன், ஏன்னா நான் இவ்வளவு சீக்வன்ஸ் நான் பார்த்துட்டேன், நான் இது எல்லாத்தையும் செக்லிஸ்ட் வச்சுட்டேன், கரெக்டா இருக்கிறேன், ஓகே, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஆனா இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம எல்லாருக்கும் மேபி நம்ம எங்க தெரியுங்களா, நம்ம கோட்டை விட்டுருவோம். ரெண்டாவது விஷயம், தேவன் யாருன்னு நமக்கு தெரியும், ஆனா தேவனுக்குரிய மகிமையை நம்ம செலுத்துறது இல்லை, தேவனுடைய நம்ம நேரத்தை செலவிடுகிறது இல்லை. இங்க தான் நம்ம பேட்டில் நம்ம லூஸ் பண்றோம், இங்க தான் நம்ம யுத்தத்துல நம்ம தோத்துட்டு இருக்கோம். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, நம்ம யுத்தத்துல தோத்து போறோம்னா இங்க தான் தோத்து போவோம். எங்க தெரியுமா? தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாத பட்சத்துல நம்ம யுத்தத்துல தோத்துருவோம். அப்ப தேவனோடு உறவு கொண்டு நெருக்கத்துல வந்து அவருடைய வசனத்தை உட்கொண்டு அவரோடு சமூகத்துல உறவாடுகிற அந்த அனுபவம் இருந்தா மாத்திரம்தான் கர்த்தருடைய மகிமையில நம்ம பங்கெடுக்க முடியும். சிந்தை அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படும், இருதயம் வெளிச்சமாகும், நாம் சிருஷ்டிகரை பணிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த நாட்களிலே நம்ம இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய யோசனைகள் எவ்விதமாக இருக்கிறது? நிறைய நேரங்களில் நான் சொன்னது போல பரிசுத்தத்தை பத்தி பேசினா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னா கீழ்ப்படிகிறது ரொம்ப வீக்னஸ் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆண்டவர் கீழ்ப்படுகிறதா, சே போ, ஆண்டவருக்கு போய் நான் அதை கீழ்ப்படியணும், இப்படிதான் இன்னைக்கு உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்ததா கன்விக்ஷன். ஆண்டவர் உணர்த்தினார்னா அது உணர்த்துதல் கிடையாதுன்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அது வந்து ஏதோ என்னைய காயப்படுத்திட்டாங்க. இப்போ நான் ஒரு தம்பி இருக்கிறாருன்னு வச்சுப்போமே, அந்த தம்பி கிட்ட கூப்பிட்டு, தம்பி நீ பண்றது வந்து ஆண்டவர் உணர்த்துறாரு அப்படின்ன உடனே அவருக்கு யார் மேல கோவம் வரும்? ஏன் மேலதான் கோவம் வரும்? ஏன்னா அவர்கிட்ட தேவன் நேரடியா பேசாம இருந்திருப்பாரு, பேசியிருப்பாரு. எப்பயுமே நம்ம தப்பு பண்ண உடனே முதல்ல ஆண்டவர் நம்ம கிட்ட தான் பேசுவார், பாஸ்டர் கிட்ட பேச மாட்டாரு. நான் சொல்றது நல்லா கவனிங்க. நீங்க ஒரு விஷயம் தவறும் போது தேவன் உங்ககிட்ட தான் முதல்ல பேசுவாரு. நீங்க பேசாத பட்சத்துல உங்க மேல கிருபையா இருந்தா வசனத்து மூலமா பேசுவாரு. வசனத்தையும் எடுத்து வாசிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா ஊழியக்காரன் மூலமா பேசுவார்.
அப்போ ஊழியக்காரங்கிட்ட பேசுறதுன்னா இவ்வளோ ப்ராசஸ் ஏசப்பா கடந்து வந்து ஊழியக்காரங்கிட்ட பேசுறாரு. நீங்க சாதாரணமாக உங்களை நினைச்சோன்னு அப்படி உங்களை பத்தி எல்லா ரகசியமும் என்கிட்ட சொல்லுவார்னு நினச்சிக்காதீங்க. உங்களை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம எல்லாருக்குமே தேவனை பற்றி தான், தேவனுக்கு மாத்திரம்தான் நம்ம எல்லாரை பத்தியும் தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் என்கிட்ட ஒரு மனுஷன் மூலமா பேசுறாருன்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கிறார். என்னுடைய லைன் ஃபுல் பிஸிலேயே இருந்துச்சு, என் ஃபோன் பிஸி, எப்போ பார்த்தாலும் நான் பிஸி பிஸி பிஸி. அப்போ அவர் சத்தத்தை எங்கே கேட்க முடியும்? அவர் ஜெபத்துலையும் உட்காரல, வேதத்துலையும் உட்காரல, பிரசங்கத்தையும் கேட்கல. பிரசங்கம் கேட்கும் போது நல்லா தூங்கியாச்சு. அப்போ தனியாக பிரச்சனை வந்த உடனே பாஸ்டர் கிட்ட வருவோம். பாஸ்டர் சொன்ன உடனே பாஸ்டர் கிட்டையும் அஃபென்ஸ், பாஸ்டர் கிட்டையும் இடர்கள் அடைஞ்சாச்சு. அப்போ எப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கை சீர்திருத்தப்படுறது? யோசிச்சு பாருங்களேன். போற பக்கம் எல்லாம் இப்போ ஏசப்பாவே சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் மனுஷன் சொல்லிட்டானா தான் நமக்கு அவ்வளோ கோவம் வருது. நம்மளை யாராவது ஒரு மனுஷன் ஒருத்தர் டிசிப்ளின்குள்ள கொண்டு வந்துட்டா நமக்கு அவ்வளோ எரிச்சல் வருது. ஏன் வருது? ஏன்னா அந்த இடத்துல நம்ம இன்னும் மாறல. நம்ம இன்னும் ஏதோ பிசாசுடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய சிந்தையில் ஒரு மாயை இருக்குது. டிசிப்ளினிங், ஒழுக்கத்திற்குரிய காரியம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் பற்றி பேசும்போது நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா நம்ம இன்னும் டிசப்ஷன்ல, மாயையில் நம்ம இன்னும் இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய சிந்தையில இது மாற்றப்பட வேண்டுங்க. கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் பேசுவார். அவர் என்கிட்ட பேசாமையா போய் மூணாவது மனுஷன்கிட்ட பேச போறாரு. நான் பேசி நான் அவைலபிளா இல்லைன்னா வசனத்து மூலமா பேசுவார். அங்கேயும் எனக்கு டைம் இல்லை, பைபிள் படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா அப்போதான் ஊழியக்காரங்கிட்ட பேசுவார். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஊழியக்காரங்க உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணலன்னு அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை கேட்கலன்னு அர்த்தம். ஏன் ஆண்டவர் நம்ம கிட்ட அப்படி என்ன பாரபட்சம் பார்க்குற தேவனா? அவர் என்கிட்ட பேசாமல் போய் ஊழியக்காரங்கிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட தான் பேசுவார். ஆனால் நீங்க அந்த நேரத்தை கொடுக்குறீங்களா? இந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எவ்விதமாக இந்த காரியங்களிலே நாம் மேற்கொள்ளுது, இந்த ஜெனரேஷன்ல, இந்த காலத்தில் இருக்கிறதான யுத்தத்தில் நாம் ஜெயம் எடுப்பது எப்படி அப்படின்றத முதலாவது நான் சொல்ல போகிறேன். முதலாவது, கர்த்தருடைய வசனத்திலே வேர் கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் நங்கூரம் அவருடைய வசனமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119, 105 எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். சங்கீதம் 119, 105 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், மனப்பாடமா சொல்லணும் நேரத்துக்கு. வாலிப பிள்ளைகள், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஸோ இந்த வசனத்தை நீங்க மறந்துடாதீங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு அடிப்படை. தேவனுடைய வசனம் தான் என்னுடைய நங்கூரம். இந்த ஆங்கரை விட்டு, இந்த நங்கூரத்தை விட்டு நான் போயிட்டேன்னா என்னுடைய கப்பல் எல்லா விதமான அலைகளிலும் புயல்களிலும் எல்லாவற்றிலும் சேதம் அடைந்து விடும். என் கப்பல் அங்கும் இங்குமாக அலை மோதி கொண்டிருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க என்ன சத்தத்தை கேட்டாலும், என்னதான் சோசியல் மீடியா அது இதுன்னு பார்த்தாலும், நான் சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க, கர்த்தருடைய வசனத்தை பிரதானப்படுத்துங்க. பிரையாரிட்டைஸ் காட்ஸ் வேர்ட் ஓவர் எவ்ரி வாய்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்தத்திற்கும் மேலாக தேவனுடைய சத்தத்தை வசனத்திலே கேட்பதற்கு பழகுங்கள், முயற்சி எடுங்கள். அதுக்கு ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வாங்க, அந்த டைமிங்குள்ள நீங்க வாங்க. ரெண்டாவதா 1 யோவான் 4:1 நம்ம வாசிக்கிறோம், உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்தறியுங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார் யூடியூப்ல அப்படின்னா நீங்க அதை சோதித்து பார்க்கணும். எல்லா ஊழியக்காரங்க சொல்றது என்ன பண்ணக்கூடாது? நம்ப கூடாது. வசனத்தோட ஒப்பிடணும், ஜெபிக்கணும், உங்க சபை ஊழியக்காரர் இடத்துல கேட்கணும். இது ஏன் இப்படி இருக்குது, இதுக்குடைய விளக்கம் என்ன, இதை நம்ம பேசணும், இதை குறித்து நம்ம சிந்திக்கணும், ஜெபிக்கணும். ஆனா இந்த டெஸ்டிங் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியை ஆராய்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. எல்லா ஊழியக்காரங்களையும் நம்ம அப்படியே சும்மா குருட்டாம்போக்கில் என்ன பண்ணக்கூடாதுங்க. அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த ஊழியக்காரனுடைய பிரசங்கமும் தேவனுடைய வார்த்தைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அவருடைய வீடியோ பார்த்தேன், இன்னைக்கு அவர் மெசேஜை பார்த்தேன், அதனால இன்னைக்கு நான் பைபிள் படிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நீங்க வீடியோ கூட பார்க்காம இருங்க, ஆனா கண்டிப்பா வசனத்தை கண்டிப்பா வாசிக்கணும். ஜெப வாழ்க்கையும் நம்மளுடைய வசனத்தினுடைய அந்த டிசிப்ளினும் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஈஸியா எந்த ஆவியினாலும் நம்ம வஞ்சிக்கப்பட்டுருவோம். சரிங்களா? ரெண்டாவதா, அடுத்து மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா,
தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாக இருங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்ம புரிந்து கொண்டு வந்த ஹம்பிள், ரிமைனிங் ஹம்பிள் பிஃபோர் காட். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப பிசாசு லூசிஃபர் இல்லையா, அவனுக்கு என்ன அந்த அந்த இன்டர்பிரேஷன் அவனுக்கு எப்படிங்க வந்தது? அவனுடைய பெருமையினால வந்துச்சு. அப்படிதானே வசனத்துல வாசிச்சோம், ஏசாயால அப்படிதானே வாசிச்சோம். ஏசாயா 12ல அவனுடைய பெருமை, அவனுடைய அழகின் பெருமையினாலே அவனுக்குள்ள அந்த இன்டர்பிரேஷன் பண்ண ஆரம்பிச்சான். என்ன இன்டர்பிரேஷன்? அவர் தான் உட்காரணுமா, நான் உட்கார கூடாதான்ற ஒரு வியாக்கியானம். அப்போ இந்த இடத்துல நம்ம முதலாவது அந்த தாழ்மைக்குள்ள வரணும். தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய சபைக்கு முன்பதாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக தாழ்மைப்படுவதிலும் தாழ்மைப்பட்டு கற்றுக்கொள்வதிலும் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். தாழ்ந்து நம்ம தேவ பிள்ளைங்களுக்கு முன்னாடியோ தேவனுடைய வசனத்துக்கு முன்னாடியோ தேவ பிரசன்னத்திலேயோ தாழ்ந்து போறது ஒரு நாளும் குறைச்சலா என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. அது நம்மளுடைய ஈகோவை டச் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் தேவன் என்னை உருவாக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த ஈகோன்ற விஷயமே எனக்கு இருக்கக்கூடாது. ஈகோ இருந்துச்சுன்னா ஈஸியா ஏசப்பா சொல்ற வார்த்தையினால நான் அஃபண்ட் ஆயிடுவேன், எனக்கு ஒரு இடரல் உண்டாயிடும், எனக்கு ஒழுக்கமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப மூணாவதா நான் செய்ய வேண்டிய காரியம் தாழ்மை. கர்த்தர் எனக்கு உணர்த்தும் போது, எஸ் ஆமா இந்த விஷயத்துல நான் தவறி இருக்கேன், நான் இதுல மன்னிப்பு கேட்டு நான் சீர் பொருந்த போறேன், அதுதான் தேவன் விரும்புகிறார். சொன்ன உடனே காயமடைஞ்சு உடனே குற்றப்பட்டு நம்ம வெளியே போறது ஒரு நாளும் நமக்கு நன்மையை தருவது இல்லை. நான்காவதாக, நம்ம எதோடு ஒத்து போகிறோமோ அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23 நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ப்ரொடெக்ட் யுவர் அக்ரிமெண்ட்ஸ். ஏதோட நீங்க அக்ரி பண்றீங்களோ அதை நீங்க பார்க்கணும். ஒருத்தர் சொல்றாரா, அதுக்கு நம்ம ஆமோதிக்கிறோமா? அவர் ஏன் அது அந்த ஆமோதிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு நீங்க யோசிக்கணும். எல்லாரும் ஆமோதிக்கிறாங்கன்னு நானும் என்ன பண்ணக்கூடாது, ஆமோதிக்க கூடாது. எல்லாரும் ஆமான்னு சொல்றாங்க, நானும் ஆமான்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் தலை அசைக்கிறனால நானும் தலை அசைக்க கூடாது. என்னுடைய இருதயம் சரியா இருந்துச்சு, என்னுடைய நோக்கம் சரியா இருந்துச்சு, என்னுடைய இருதயத்திலிருந்து வருகிற ஜீவ ஊற்று அது சரியா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா என்னுடைய அக்ரிமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கும். நான் யாரோட செஞ்சு போகிறேன், யாருக்கு ஆமான்னு சொல்றேன்றது அது கரெக்டா இருக்கும். இங்க மனசுக்குள்ளேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் வெளியில பண்ற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே தவறாதான் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். நம்ம இருதயத்துல என்ன யோசனை வருது, என்ன உள்ள போது, உள்ள இருந்து என்ன வருது. ஏசப்பா கூட சொன்னார் இல்லைங்களா, சீஷர்கள் வந்து இந்த கை கழுவாம சாப்பிட்றத பத்தி கேட்ட உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு, கை கழுவாம சாப்பிட்றது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது இல்ல, அவன் இருதயத்திலிருந்து வெளியே வருவதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது. அப்ப பாருங்க, நம்முடைய இருதயம் உள்ள போறது எது இல்லையா, சரீரத்தினுடைய ஆலயத்தினுடைய வாசல். சரீரம் என்பது என்னதுங்க, தேவனுடைய ஆலயம் இல்லையா. கண்ணு காது இந்த வாசல் வெளியே உள்ள போறதை என்னை தீட்டுப்படுத்துது. உள்ள போய் ப்ராசஸ் ஆகி உள்ள இருந்து மாயையும் பொய்யுமா வெளியே வருது பார்த்தீங்களா, அதுவும் என்ன பண்ணுது, தீட்டுப்படுத்துது. அப்ப ஆக மொத்தம் இந்த சரீரத்தை ஏசப்பா கரெக்டா தான் தெரிந்திருக்கிறார், ஆலயத்தை கரெக்டா தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த ஆலயத்துக்குள்ள, அந்த சரீரத்துக்குள்ள, அந்த இருதயத்துக்குள்ள எதை கொண்டு வந்து நீங்க நிரப்ப போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்குது. நீங்க தேவனுடைய மகிமையை விரும்பி தேவ பிரசன்னத்துல காத்திருக்கிறதையும் ஜெப நேரத்தையும் வேத வாசிப்பையும் பிரதானப்படுத்தி அவருடைய சத்தத்தை நம்ம முதன்மைப்படுத்தும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாயைக்கு என்ன பண்ண போறது இல்லைங்க, உட்பட போவது இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இந்த நாளிலே என்னென்ன பகுதிகளிலே நீங்க மாயைக்கு விட்டு கொடுத்துருக்கிறீங்க, என்னென்ன பகுதிகளிலே நம்ம மாயைக்கு நம்ம விலை போயிருக்கிறோம். நிறைய விஷயங்களில் நான் சொன்ன மாதிரி சோசியல் மீடியா பெரிய இம்பாக்ட். இன்னைக்கு நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு எடுக்கிறதுனுடைய காரணமே அதுதான். போன வாரம் ஃபுல்லா என்னுடைய சிந்தையில ஓடிக்கொண்டிருந்தது தான், பயங்கர பாரமா இருந்தது எனக்கு. தேவ பிள்ளைகளாக நம்மளே இவ்வளவு சோசியல் மீடியால இம்பாக்ட் ஆகிறோம் அப்படின்னா உலக மனுஷன்லாம் ஏமாத்துறோங்க. சொல்லுங்களேன், சத்தியம் தெரியும், ஏசப்பா யாருன்னு தெரியும், இவ்வளவு தேவனை பற்றி அறிந்த நம்மளே இன்னும் உலகத்தினுடைய பல பொய்களுக்கு விலை போய் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா அதனுடைய தாக்கம் தான் நம்முடைய மூளை பகுதியில் நிரம்பி இருக்கிறது. அதனுடைய தாக்கம் தான் என்னுடைய சிந்தை ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது. அந்த பொய்களினால என் சிந்தையும் மூளையும் இருதயமும் நிரம்பி இருக்கிறதுனால கர்த்தருடைய வசனம் பேசுறது எனக்கு எதிர்மறையா தோணுது. லூசிஃபர் மாதிரி தான்.
தேவனுடைய அதிகாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா தோணுது. தேவனுடைய சத்தியம் பேசுற வார்த்தை எனக்கு ரொம்ப அஃபென்சிவா இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய இருதயத்துல பொய்யை நான் நிறைய அனுமதிச்சுட்டேன். அதனால இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் கேட்க போறோம். இன்னைக்கு அவருடைய சரீரத்தின் ரத்தத்தில் நம்ம பங்கெடுக்க போறோம். இது சும்மா நம்ம இது ஏதோ ஒரு சடங்கா நம்ம செய்ய போறது இல்லை. இன்னைக்கு உண்மையாலுமே ஏசப்பா எதற்காக இந்த சரீரத்தின் ரத்தத்தையும் எனக்கு தியாகமா கொடுத்தீங்க? இந்த பலி எதற்காக என்ன உங்க பிள்ளையா மாற்றி இருக்கிறீங்க? எதற்காக உங்க ரத்தத்தை சிந்தினீங்க? எவ்வளவு விலையேற பெற்ற காரியம் இது. அதனால இந்த நாளில் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். அப்பா, நிறைய காரியங்களிலே, நிறைய நேரங்களிலே நான் பொய்யினாலே என்னுடைய சிந்தையை நிரப்பி இருக்கிறேன். அதனால மாயை என்னுடைய மூளை பகுதியை சூழ்ந்து இருக்கிறது. அதனால சரியான தீர்மானம் எடுக்க முடியல. ஒரு சில காரியங்கள்ல எனக்கு ஆலோசனை கிடைக்க மாட்டேனுது. காரணம், உங்க சத்தத்தை என்னால கேட்க முடியல. உலகத்தினுடைய அத்தனை சத்தங்களும் என்னுடைய கவனத்தை ஈர்க்கிறது. ஆனா உங்களுடைய சத்தத்தை என்னால கேட்க முடியலப்பா. அப்பா, இந்த நாளில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் இனி உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நான் கேட்க போறேன். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்தவங்களா நீங்க சொல்லுங்க. ஏசப்பா, நான் இன்றையிலிருந்து நான் உங்க சத்தத்தை நான் அதிகமா கேட்க போறேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு எவ்வளவோ என்னுடைய அட்டென்ஷனை ஈர்க்கக்கூடிய, என்னுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. ஆனா அதுக்கு மத்தியில உங்க வசனம் என்னுடைய முதன்மையான ஆண்டவரே நோக்கமா இருக்கட்டும். உம்முடைய வசனம் என்னுடைய ஆதாரமா இருக்கட்டும். உம்முடைய வசனமே என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமா இருக்கட்டும் ஆண்டவரே. பிசாசுனுடைய மாயை என்னுடைய சிந்தையை ஒரு நாளும் மேற்கொள்ள கூடாதப்பா. ஜெபிங்க. ஏன் அமைதலா இருக்கீங்க? வாயை திறந்து ஜெபிங்க. கமிட் பண்ணி ஜெபிங்க. ஆண்டவர் உங்ககிட்ட உண்மையாலுமே பேசினார்னா ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நான் இனிமே நிறைய இந்த சோசியல் மீடியா காரியங்களை நான் கேட்க போறது இல்லை, பார்க்க போறது இல்லை. நான் அதிகமா உங்க வசனத்தை நான் வாசிக்க போறேன். அதிகமா உங்க சமூகத்துல நான் காத்திருக்க போறேன். இப்படி நான் இதை அறியாமல் பொய்க்கு மாயைக்கு விட்டு கொடுத்ததுனால என் சிந்தை கரைபடிந்ததா இருக்கிறது. என்னுடைய மூளை பகுதி கரைபடிந்ததா இருக்கிறது. கர்த்தாவே, இப்பொழுதே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய சிந்தை பகுதி, என்னுடைய மூளை பகுதியை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. சத்தியத்தினால் என்னுடைய மூளை பகுதி நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. சத்தியத்தினாலே நிரம்பி இருக்கட்டும் அப்பா. சத்தியத்தினாலே நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய புரிதலை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம். லார்ட், பியூரிஃபை மை பெர்செப்ஷன். என்னுடைய கண்ணோட்டத்தை கர்த்தர் சரியா மாற்றுங்க. என்னுடைய கண்ணோட்டத்தை கர்த்தர் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய பெர்செப்ஷன் கரெக்டா இருக்கட்டும் அப்பா. என்னுடைய இன்டர்பிரேஷன் கரெக்டா இருக்கட்டும். தேவன் சொல்ற காரியங்களை நான் சரியா புரிந்து கொள்ளணும். நான் தவறா நிறைய நேரங்களில் புரிந்து கொள்றேன். தவறா என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் பேசப்படும் பொழுது, ஊழியக்காரர் என்னிடத்துல பேசும் பொழுது, என்னுடைய சிந்தனைகள் யோசனைகள் எல்லாம் பொய்யினால நிரம்பி இருப்பதுனாலே அந்த ஆவியானவருடைய உணர்த்துதல் என் இருதயத்தை தொடமாட்டேனுது. அப்படியே ஒரு கடினத்தன்மை இருக்கிறதுனாலே என்னுடைய இருதயத்தில் கர்த்தருடைய சத்தியம் ஊடுருவி பாய மாட்டேனுது. ஒரு புதிதான ஒரு மாற்றத்தை எனக்குள்ளாக ஏற்படுத்துவது இல்லை. காரணம் அப்பா, பொய்களினால் என்னுடைய சிந்தை நிரம்பி இருக்கிறது. இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் சரி செய்வீராக. Lord, purify my perception. என்னுடைய கண்ணோட்டத்தை சரி செய்யும். என்னுடைய அப்பா, நான் புரிந்து கொள்ளுகிற விதங்களை சரி செய்யும். நிறைய பொய்களினாலே நிறைய ஃபில்டர்ஸ் என்னுடைய கண்ணில் இருக்குது. நிறைய நேரங்களிலே பலவிதமான ஃபில்டர்ஸ் என்னுடைய பார்வையில் இருக்கிறது. அதனால சரியான காரியத்தை என்னால பார்க்க முடியல. அந்த ஃபில்டரை தாண்டி பார்க்கறனால எனக்கு வேற ஏதோ காரியத்தை போல எனக்கு தெரிகிறது. என் பார்வையை, என் புரிதலை, என்னுடைய யோசனையை கர்த்தர் பரிசுத்தமாக்குவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தாவே, உம்முடைய சத்தம் அல்லாமல் வேறு சத்தங்களை என்னுடைய சிந்தைகளுக்குள்ளாக நான் அனுமதித்திருக்கிறேன். தயவாய் என்னை மன்னிப்பீராக. கேளுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா, உங்களுடைய சத்தம் இல்லாம நான் வேற உலகத்தினுடைய சத்தங்களுக்கு நான் செவி சாய்த்திருக்கிறேன். அதற்கு கர்த்தர் என்னை தயவாய் மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக. சோசியல் மீடியால பெரிய இன்ஃப்ளூயன்சர் பேசுகிற சத்தமா இருக்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு மனுஷன் பேசுகிற, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசுகிற சத்தமா இருந்திருக்கலாம். இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய சிந்தையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாரும் அறிக்கை பண்ண போகிறோம். கர்த்தாவே, இவ்விதமான தாக்கங்கள் எந்த மனுஷனுடைய வார்த்தையும் என்னுடைய மூளை பகுதியை, என்னுடைய சிந்தையை ஆளுகை செய்ய நான் இனி அனுமதிக்க போவது இல்லை அப்பா. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவ்விதமாய் கேட்டு என்னென்ன காரியங்களிலே மாயையோடு நான் ஒத்து போயிருக்கிறேனோ அதெல்லாம் அக்ரிமெண்ட்ஸையும் இயேசுவின்
நாமத்தினாலே நான் உடைச்சு போடுறேன். every agreements with deception இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. மாயையோடு எனக்கு இருக்கிறதான எல்லா விதமான சமரசமும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க. I will not compromise with deception. இனிமேலும் நான் மாயையோடு நான் ஒத்து போக போவது இல்லை. பிசாசுடைய மாயையினால் இந்த சோஷியல் மீடியா மூலமா, மக்கள் பேசுறது மூலமா, அவங்க பேசுறது இவங்க பேசுறது மூலமா நான் இனி மாயையோடு ஒத்து போக போவது இல்லை. மாயையோடு நான் சமரசமான வாழ்க்கை வாழப் போவது இல்லை. கர்த்தருடைய சத்திய வசனம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருக்கிறது. அந்த வசனமே என்னுடைய நங்கூரமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையினாலே நான் பிழைக்கிறேன். அவருடைய வார்த்தையினாலே நான் வாழ்கிறேன். அதுவே எனக்கு ஜீவன் என்பதை இந்த நாளிலே நான் அறிக்கை செய்கிறேன். அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாயையினாலே கட்டப்பட்டிருக்கிற எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. சொல்லுவோமா? இந்த சோஷியல் மீடியா மூலமா இப்படி நிறைய என்னென்ன விஷயத்துல நீங்க அக்ரி பண்ணீங்களோ, எதெல்லாம் சமரசம் பண்ணி ஒத்துழைச்சு போனோமோ, அதன் மூலமாய் கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் சிந்தை பகுதியை விட்டு, மூளை பகுதியை விட்டு வெளியேறுவதாக. சொல்லுவோம் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தாவே, என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய மூளை பகுதியிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு ஒத்து போனதுனாலே, பொய்களுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே என்னுடைய சிந்தையிலே கட்டப்பட்டிருக்கிற எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. அப்பா, I will not allow any stronghold. எந்த அரண்களையும் என்னுடைய மூளையை கட்டுப்படுத்த நான் அனுமதிக்க போவது இல்லை. கர்த்தருடைய சத்திய வசனம் மாத்திரமே என்னுடைய சிந்தையை நிரப்பி இருப்பதாக, என்னுடைய மூளை பகுதியை நிரப்பி இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே அப்பா நீரே ஒவ்வொரு காரியத்திற்குமான விளக்கத்தை தருகிறவர் நீங்க தான். அப்பா, you are the final interpreter. கடைசியா எங்களுக்கு வியாக்கியானத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். சத்திய ஆவியானவர் அவர் வரும் பொழுது அவர் நம்மளை எல்லா சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் இப்ப சொல்லுங்க, கர்த்தாவே, உங்க வசனத்தை நான் வாசிக்கும் போதோ, உங்க சமூகத்துல நான் காத்திருக்கும் போதோ, ஆவியானவரே நீங்க தான் எனக்கு இன்டர்பிரட் பண்ணணும். ஒவ்வொரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலை நான் எப்படி கையாளணும், இதுல எப்படி நான் பதில் சொல்லணும், இதை நான் எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி உங்க சமூகத்திற்கு வரும் பொழுது ஆவியானவர் நீர் எனக்கு தெளிவான புரிதலை தருவீராக, தெளிவான வியாக்கியானத்தை தருவீராக. நான் ஏற்கனவே கேட்ட அந்த பொய்களினாலே நான் வியாக்கியானம் செய்யக்கூடாது. மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கிற காரியங்களினாலே நான் வியாக்கியானம் செய்யக்கூடாது. என்னுடைய புரிதல், என்னுடைய தெளிவு, இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவராலே உண்டாகணும். அவருடைய வார்த்தையினாலே உண்டாக வேண்டும். என்னுடைய சிந்தையிலே ஒரு தெளிவை கர்த்தர் தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அதிகாரத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஆவியானவரே உம்முடைய அதிகாரத்தை நான் புரிஞ்சு கொள்ளணும். அப்பா, கடைசியா நான் கீழ்ப்படியக்கூடிய ஒரே அதிகாரம் உமக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே. சொல்லுங்க கர்த்தாவே, எந்த மனுஷனோ, எந்த அப்பா, எந்த அதிகாரங்களோ, எந்த வல்லமைகளோ எங்களை ஆளுகை செய்ய முடியாது. இயேசு ராஜாவுடைய அதிகாரத்திற்கு மாத்திரம் கீழ்ப்பட்டவர்களாய் எங்களை மாற்றுவீராக. சொல்லுங்க அப்பா, லூசிபரை போல அப்பா அந்த மாயைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், ஆதாம் ஏவாளை போல மாயைக்கு இடம் கொடுக்காமல், இஸ்ரவேலர்களை போல மாயைகளுக்கு இடம் கொடுத்து அப்பா அடிமைத்தனத்துக்கு உட்படாதவர்களாய் நாங்கள் இந்த நாட்களிலே இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய், கழுவப்பட்டவர்களாய் எங்க வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆவியினாலே நீர் பேசுகிற வார்த்தைகள், பிரசங்கங்களிலே நீர் பேசுகிற வார்த்தைகள், நான் வசனத்தை வாசிக்கும் போது நீர் பேசுகிற வார்த்தைகள், இதிலிருந்து வெளிப்படுகிற உம்முடைய அதிகாரத்திற்கு நான் முற்றிலுமாய் கீழ்ப்படிய என்னை இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நான் சரியாக அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, எல்லா எதிர்மறையான சத்தங்களோ, அப்பா பிசாசுடைய சத்தங்கள், மாயைக்குரிய சத்தங்கள் என்னுடைய சிந்தையிலே இனி கேட்கப்படாமல் போவதாக. சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே சத்தியத்திற்கு எதிராய் பேசப்படுகிற எல்லா மாயைக்குரிய சத்தங்கள் இனி என்னுடைய காதுகளிலே கேட்பது இல்லை, என்னுடைய சிந்தையிலே தோன்றுவது இல்லை, என்னுடைய மூளை பகுதியிலே வருவது இல்லை. என்னுடைய சிந்தையிலும் எண்ணங்களிலும் யோசனைகளில் எல்லாம் கர்த்தருடைய சத்திய வசனத்தினாலோ தேவனுடைய ஆவியானவராலே மாத்திரம் நான் நடத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனமே என்னுடைய இறுதியான அப்பா தீர்மானமாக இருக்கட்டும். அப்பா, என்னுடைய சிந்தையை புதுப்பிங்கப்பா. லார்ட், renew my mind அப்பா. என்னுடைய சிந்தையை புதுப்பிங்கப்பா. என்னுடைய பகுத்தறிவை புதுப்பிங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தாவே, நான் சரியா பகுத்தறியணும் ஆண்டவரே. அப்பா, நான் ஆவிகளை பகுத்தறியணும் ஆண்டவரே. சரியா பகுத்தறிகிறதான திறனை எனக்கு தாங்க, பகுத்தறிகிறதான வரத்தை எனக்கு தாங்க. இது ஏதோ வெறும் ஊழியக்காரனுக்கு மாத்திரம் தேவன் கொடுக்கிற ஒரு வரம் அல்ல. தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த வரம் தேவை. தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த வரம் தேவை. கேட்போம் கேட்போம் கேட்போம். எல்லாரும் வாயை
திறந்து அமைதலா இருக்க வேண்டாம். ப்ளீஸ் ஓபன் யுவர் மவுத் அண்ட் ப்ரே. வாயை திறந்து ஜெபிங்க. வேற எதையும் யோசிக்காதீங்க. டைம் ஆகுதுன்னா யோசிக்காதீங்க. இதனால ஜெபிங்க ஜெபிங்க. நம்ம இதை தந்து நமக்கு வேற எந்த முக்கியமான வேலையும் இல்ல. ஜெபிங்க. கர்த்தாவே ஏன் சிந்தை இல்ல அப்ப ஒரு தெளிவு உண்டாகணும் ஆண்டவரே. நான் தெளிவா நான் பகுத்தறியணும் ஆண்டவரே. நிறைய ஆவிகள் என்னை சுற்றி இருக்கிறது. பல மனிதர்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுறாங்க. இதுக்கு மத்தியில தேவனுடைய ஆவியானவர் நீர் பேசுகிற சத்தத்தை கேட்கவோ சரியான பகுத்தறிவோடு நான் செயல்படவோ என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். இனி எந்த பொய்களுக்கும் நான் இடம் கொடுக்க போவது இல்லை. இனி எந்த மாயைகளுக்கும் நான் இடம் கொடுக்க போவது இல்லை. என்னுடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையினாலோ பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் நிரப்பப்படுவதாக. இனி மாயைக்கு என்னுடைய மூளை பகுதியில் என்னுடைய சிந்தையில இடம் இல்லை என்று சொல்லுகிறேன். ஓ ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி ஏசப்பா. எங்களை நேசிக்கிறனால தான் எங்க மேல கிருபையா இருந்து இன்னும் நீங்க பேசுறீங்க. எங்க மேல கிருபையா இருந்து இன்னும் நீங்க எங்களோட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்கப்பா. ஒருபோதும் எங்களுடைய இருதயம் கடினம் அடைஞ்சிடக்கூடாது. அந்த ரோமர் 1வது அதிகாரத்துல நாங்க வாசிச்சோமே, தேவன் யார் என்று அறிந்தோ தேவனுக்கு மகிமை கொடுக்காமல் தங்களுடைய சிந்தைகளிலே வீணரானவர்களாய் இருதயத்திலே இருளிலே நிரம்பினவர்களாய் நாங்கள் இருக்க கூடாதப்பா. எங்களுடைய இருதயம் வெளிச்சத்தினால நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தை முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. சிந்தையிலே காணப்படுகிற அந்த வீணான தன்மை இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய சிந்தைகளை விட்டு வெளியேறுவதாக. Every emptiness in our mind, oh let it be erased, let it be revoked in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே தேவனுடைய சத்திய வார்த்தைகள் என்னுடைய சிந்தையிலே வேர் கொள்ளுவதாக. அதற்கு நான் கீழ்ப்படுகிறதான இருதயத்தை கர்த்தர் நீர் எனக்கு தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கிருபையாய் எங்களோடு கூட இந்த நாட்களில் பேசிக் கொண்டு இருக்கிறீரே, நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். ஏசப்பா, நீங்க பேசின வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படுகிறதான இருதயத்தை தாங்க. ஒரு நாளும் உம்முடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்க அல்ல, உங்க வசனத்திற்கு இணங்கி நடக்கிற ஆவியை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு போதும் நாங்கள் நியாய தீர்ப்புல அல்ல, உமக்கு முன்பதாக கர்த்தாவே நாங்கள் அப்பா தாழ்மைப்பட்டவர்களாக, பெருமையா இல்ல தாழ்ந்து போனவர்களாய் தேவனுடைய வார்த்தையினாலே உணர்த்தப்படும் பொழுது உடனடியாக கீழ்ப்படுகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், கேட்க போகிறவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு தெளிவை தந்து வசனத்தினாலும் மாயைக்கு எதிர்த்து நிற்கிறதான தேவனுடைய வல்லமையினாலும் உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தையை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இதனாலே முழுவதுமாய் நீரே எங்களை ஆண்டு கொள்ளுவீராக, வழி நடத்துவீராக. உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.